எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கடைசியா இந்த செஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செஷனுக்கு நீங்க எல்லாரும் ஹாப்பியா எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஹலோ, வணக்கம் வணக்கம். மரீஸ்வரன், கோகுல் கிருஷ்ணா, விசன், வணக்கம் பசங்களா. ரொம்ப சந்தோஷம்யா. எல்லாரும் ஷார்ப்பா டைம்க்கு கரெக்டா வந்து நிக்கிறீங்க. சூப்பர். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மெயினா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேவா? இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர், அதனால தான் 3 பகுதியா நம்ம பிரிச்சு பார்க்கணும். போன கிளாஸ்ல நான் வெக்டர்ஸ் நடத்தினேன். அப்படி யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பேசிக்ஸ் தான் நான் நடத்திருக்கேன். ஹை லெவலா நான் போகவே இல்லை. சரியா? ஸோ அது வந்து முதல் பகுதி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதி, அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷன். இதுதான் மெயின் இந்த சாப்டருக்கு. இதுக்கப்புறம் என்ன சார் இருக்கு? இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷன் வந்து நம்மளோட நீட்டுக்கு, நம்மளோட ஜேஇ மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதை வந்து நான் தனியாக கொஞ்சம் எலாபரேட்டாக நடத்தணும்னு பார்க்குறேன். அது வந்து நான் சொன்னது போல அடுத்த வாரம் நம்ம லெக்சர் பிளான் பண்ணலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியா பசங்களா? யார் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கா? யார் யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கா? சார் ஷப்பாடா, கடைசியா நீங்க எடுத்தீங்க சார். தள்ளி போட்டு இது நீங்க எப்போ எடுப்பீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல சார், இன்னைக்காவது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. எனிவே, குட் தட் we are finally doing it பசங்களா. சில பேருக்கு நாளைக்கு எக்ஸாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் தயாரா? ஸோ இந்த சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நான் குயிக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்க போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாத்தி. நம்ம மாஸ்டர் இன்ஸ்பிரேஷனா வச்சு ஆரம்பிச்சது தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா வாத்தினே ஒரு படம் வருது. இட்ஸ் இஸ் அ கிரேட் திங். ஓகே, ஸோ நவ் உங்களோட வாத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல 3 பேர் இருக்கும். என்னோட பேர் வந்து ஷிமோன் ஜோசப். நான் வந்து உங்களை போல தமிழ்நாட்டில் படித்த ஒரு ஆள் தான். நான் சென்னையில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் ஜேஇ மெயின்ஸில் நான் வந்து தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ரேங்க் 5 எடுத்தேன். அட்வான்ஸை கிளியர் பண்ணி நம்ம ஐஐடி மெட்ராஸ், சென்னையில் இருக்க ஐஐடி மெட்ராஸில் நான் படித்தேன். அது வந்து இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஸ்டிடியூட் ஃபார் த லாஸ்ட் 6 years. ஸோ அங்கே படிச்சுட்டு எனக்கு டீச்சிங்னா ஒரு ஆசை. ஏன்னா நான் இவ்வளோ சொன்ன பிறகு, இவ்வளோ பில்டப் கொடுத்த பிறகு எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் போய் ஆல் இண்டியா டாப் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு போய் ஒரு டீச்சர் ஆகிட்டீங்களே சார், என்ன சார் பில்டப் நல்லா இருந்துச்சு ஆனால் எண்டிங் மொக்கையாக இருக்கு. ஸோ டீச்சிங் வந்து சில பேருக்கு பிடிக்கும்யா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு 23-24 வயசில் உங்களுக்கு அது ஸ்லைட்டாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஐ ஹோப் யூ கைஸ் டூ தட். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஷால் வி? ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ உள்ள போயிடலாம்யா, செஷனுக்குள்ள போகலாம். நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற சேனல் பேர் வந்து வேதாந்து மாஸ்டர். இது வந்து தமிழ் பசங்களுக்காக ஆரம்பிச்சப்பட்ட ஒரு சேனல். இது வந்து நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கீங்களோ வெளிநாட்டில் இருக்கீங்களோ, நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் அந்த டேட்டாலாம் தெரியும். நான் சும்மா கதடிக்கல. யுஏஇ, அதாவது அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. மலேசியாலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ எஸ், இந்த சேனல் வந்து வெறும் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. கண்டிப்பாக எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் தமிழ் பசங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த சேனல் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் என்ஜாயிங் இட், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம நிறையா பேருக்கு ரீச் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், உங்களோட ஃபேமிலி, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு 1 lakh அடிச்சு மாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஷால் வி கெட் ஸ்டார்டட்? வெரி குட், லெட்ஸ் பிகின் கைஸ். ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் 2 dimension. இன்னைக்கு தான் முக்கியமான பகுதி, அதாவது நம்மளோட ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, நிறைய பேர் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆயிரும். அண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து இந்த சாப்டரோட ஒரு பகுதி தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. ஓகேவா? இந்த சாப்டருக்கு 3 பகுதி இருக்கு. நீங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்னா முதல் பகுதி வெக்டர்ஸ், ரெண்டாவது பகுதி தான் நம்மளோட ப்ரொஜெக்டைல் மோஷன், கடைசி பகுதி சர்க்குலர் மோஷன். இது 3மே இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம 3மே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களோட எக்ஸாம்ஸ் முன்னாடி. ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாம்யா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித்
projectile motion or motion in 2 dimension. Okay, so first of all பசங்களா இது வரைக்கும் நம்ம படிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து we studied vectors பத்தி போன கிளாஸ்ல நம்ம ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். கரெக்ட்டா இல்லையா? உங்க எல்லாருக்குமே இப்போ வந்து பொசிஷன் வெக்டர்னா என்னன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர்னா என்னன்னு தெரியும், and all those basics must be clear இல்லையா? ஸோ இப்போ நம்ம அந்த பேசிக்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். எதுக்கு? 2 டைமென்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ முதலாவது 2 டைமென்ஷனா என்ன, 1 டைமென்ஷனா என்ன, 3 டைமென்ஷனா என்ன, யார் யாருக்கெல்லாம் அது புரியும்? ஏன்னா நீங்க வந்து சும்மா மக்க படிச்சு நீங்க சும்மா மார்க் எடுக்கணும்னு சொல்லி நீங்க நான் சொல்றது எல்லாமே நம்ப கூடாது. நீங்க வந்து புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சு ஃபுல்லா புரிஞ்சு படிக்கிற அவ்வளோ நேரம் இல்லை. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் விஷுவலைசேஷன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன் இது மூணுத்துக்குமே உங்களால் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? உங்களால எக்ஸாம்பிள் கொடுக்க முடிஞ்சா அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ உனக்கு தெளிவா தெரியும் 1Dனா என்ன, 2Dனா என்ன, 3Dனா என்னன்னு. புரியுதா? எனக்கு சிம்பிளா நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட ஓகே. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்க மைண்ட்ல என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் கொடுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு கத்துப்பீங்கல்ல. சரியா? வெரி குட். ஸோ பசங்களா வெரி குட், சூப்பர். விஜேகே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேற லெவல். கரெக்டா? நீ வேற லெவல். வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் பசங்களா என்னையா பண்றீங்க? எவ்வளோ பேர் இருக்கீங்க? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் டூ இட் ஃபாஸ்ட். தனிகவேல் ஏடி ஸ்கொயர் வணக்கம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல. கியூபாய்ட் ஐ கேன், ஃபோபியா மேன் ஐ கேன்னா எக்ஸாம்பிள் என்ன? டைப் பண்ணு சாட்ல டைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வேணும். எல்லாரும் சும்மா கதையை மட்டும் கேட்காதீங்க, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. XYZ axis. Okay, Sadurshika, thank you so much, that is so kind of you, glad to have you here. Cube, sphere, cuboid, XYZ axis. யாருமே ஒன்றும் தெளிவா சொல்லல, யாருமே ஒன்றும் கரெக்டா சொல்லல. ஓகே, யாருமே ஒன்றும் தெளிவா சொல்லல. யோசிங்கயா. 1D 2D கூட தெரியாமையா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? 11th படிக்கிறீங்க, ஸ்கூல்ல பாதி போர்ஷன் முடிச்சாச்சு. ஒருத்தனா குவார்டர்லி எனக்கு எப்பயோ முடிஞ்சிச்சு சார், இப்போ ஏன் சார் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் 1D 2D 3Dக்கு வித்தியாசம் தெரியல. What is this guys? This is not good. Okay, so let's try to have a look at it. பார்க்கலாமா? வெரி குட். ஸோ இப்போ 1Dனா என்னன்னா ஒரே டைரக்ஷன். 1Dனா என்னது? ஒரே டைரக்ஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? நம்பர் லைன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் 1D இட் இஸ் நம்பர் லைன். ஓகே, நம்பர் லைன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் கால்ட் as 1 dimensional motion. ஏன்னா வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. பாத்தியா? வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. நான் இப்படி போலாம் இல்ல இப்படி வரலாம், முன்னாடி போலாம் இல்ல ரிவர்ஸ்ல வரலாம். அதுக்கு பேர் தான் 1D மோஷன். 1Dனா என்னது? முன்னாடி பின்னாடி போறது மட்டும்தான் 1D. ஒரே டைரக்ஷன். சோ சார் அப்ப நான் ஸ்ட்ரெயிட் ரோட்ல வண்டியை ஓட்டினா அப்ப அது 1D மோஷனா சார்? ஆமா. சார் அப்ப நான் பாலை மேல தூக்கி போட்டா நேரா மேல போயிட்டு நேரா கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் 1D மோஷனா சார்? ஆமா. நேரா மேல தூக்கி போட்டு நேரா கீழே வந்துச்சுன்னா அதுவும் 1D மோஷன் தான். புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ ஸ்ட்ரெயிட் ரோட்ல வண்டி ஓட்டுறது, நேரா பாலை மேல தூக்கி போடுறது எல்லாமே 1D மோஷன் தான். ஓகேவா? ஸோ 1Dனா 1 டைரக்ஷன், 1 டைமென்ஷன். காட் இட்? ஸோ 2Dனா என்னது சார்? 2Dனா 2 டைரக்ஷன் இருக்கும். 2Dனா 2 டைரக்ஷன் இருக்கும். என்னது? எக்ஸ் டைரக்ஷன்லயும் போலாம், y டைரக்ஷன்லயும் போலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னது சார்? நீங்க போர்ட்ல எழுதுறது 2 டைமென்ஷன் சார். சூப்பர், உண்மை. நான் போர்ட்ல எழுதுறது 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் என்னது? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், போர்ட்ல இருக்கிறது, இது எல்லாம் 2 டைமென்ஷன். ஸோ 2 டைமென்ஷனா எப்படி போகணும்?
ஒன்று நேராக போகணும், இல்லை ரிவர்ஸில் வரணும், இல்லை மேலே போகணும், இல்லை கீழே போகணும். ஸோ 2 டைமென்ஷன்னா 4 விதமான மோஷன். முன்னாடி போகலாம், பின்னாடி வரலாம், மேலே போகலாம், கீழே இறங்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த போர்டுக்குள்ளே தான் நான் நவரணும். புரியுதா? இந்த போர்டை விட்டு நான் வெளியே வர முடியாது. இந்த போர்டை விட்டு நான் வெளியே வர முடியாது. ஏரோப்ளேன் 2D கிடையாதுப்பா தம்பி. யார்ப்பா அது? விக்கி. ஏரோப்ளேன் 2D கிடையாது, தட்ஸ் 3D. ஐ வில் கம் டு தட். ஓகேவா? ஸோ 2 டைமென்ஷன்னா வெறும் ஒரு பிளேன்ல நடக்கிற மோஷன். ஒரு பிளேன்னா ஏரோப்ளேன் கிடையாது. ஐ மீன் a plane surface like this. ஒரு போர்டு வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல, ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல நடக்கிற மோஷனுக்கு பேர் தான் 2 dimensional motion. எக்ஸாம்பிள் ஆஃப் 2 dimensional motion எது? ப்ரொஜெக்டைல் மோஷன். பாலை தூக்கி போடுறது. இங்கேருந்து பால் நான் தூக்கி போடுறது, இட் வில் பி a 2D motion. ஏன்னா பால் மேலே போகும், கீழே வரும், முன்னாடி போகும், பின்னாடி வரும். ஸோ 4 விதமான மோஷன் தான். ஸோ அதனால இட் இஸ் a 2D motion. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம இந்த கிளாஸ்ல படிக்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம படிக்க போறது எல்லாமே 2D மோஷன் தான். ஓகேவா? ஆனா 3Dனா என்னது? 3Dனா நம்மளோட ரியல் லைஃப், நம்மளோட நிஜ வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில பண்றது எல்லாமே 3D. நம்ம கார்ல போறது, பைக் ஓட்டுறது, ஹெலிகாப்டர்ல போறது, ஏரோப்ளேன்ல போறது, எல்லாம் 3 டைமென்ஷன். ஏன்? ஏன்னா நீ முன்னாடி போவ, பின்னாடி வருவ உன் இஷ்டத்துக்கு, மேலே போவ, கீழே வருவ உன் இஷ்டத்துக்கு, வெளியே வருவ, உள்ள போவ உன் இஷ்டத்துக்கு. So you'll have 3 axes, 3 different directions for moving. You will have x-axis, you will have y-axis, and you will have z-axis which is coming outside the screen. That's called 3 dimension. புரியுதா? So z-axis வந்து ஸ்கிரீனுக்கு வெளியே வரும். ஆனா அதை பத்தி நம்ம படிக்க போறதுல 3 டைமென்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? 3 டைமென்ஷன் உங்களுக்கு இப்ப தேவையில்லை. நம்ம 11th படிக்க போறது 2 டைமென்ஷனல் மோஷன் தான். ஓகேவா? ஏன்னா நீங்க போன சாப்டர் மோஷன் இன் 1Dல you would have studied direction in one way, motion in one direction. அதான் நீங்க படிச்சீங்க போன சாப்டர்ல. ஆனா இப்போ நம்ம motion in 2D, அதாவது motion in a plane கத்துக்க போறோம். I hope you guys are ready. 3 டைமென்ஷன்னா நம்மளோட நிஜ வாழ்க்கையில நடக்கிறது. நம்ம வந்து எந்த இடத்துல வேணா நவுறலாம். நம்ம முன்னாடி போலாம், பின்னாடி வரலாம், மேலே போலாம், கீழே வரலாம், வெளியே வரலாம், ஸ்கிரீனை விட்டு உள்ளேயும் போலாம். ஸோ தட் இஸ் கால்ட் as 3D motion. புரியுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ ஐ ஹோப் இப்போ எல்லாருக்கும் கிளியரா இருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? இப்போ உங்க எல்லாராலையும் சொல்ல முடியுமா 1Dனா என்ன, 2Dனா என்ன, 3Dனா என்ன? அந்த கிளாரிட்டி வந்துருச்சா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யா. இதை தெரியாம நீங்க சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது, மார்க் எடுக்கணுமேன்னு படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 3 வித்தியாசங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ முன்னாடி போலாமா? எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷமா போடியா சாட்ல ஒரு AD². இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை ஸ்மாஷ் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். சாட்ல ஒரு AD², ஒரு ஃபயரை போடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காம ஸ்மாஷ் பண்ணுங்க அந்த லைக் பட்டனை. அதுக்கப்புறம் we'll get started. ஓகே, வெரி குட். எஸ் எஸ் ராகுல், கண்டிப்பா, டோன்ட் வரி ராகுல். சூப்பர் யா, ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சது. இப்போ நம்ம ஸ்லோவா உள்ள போகலாம். ஓகேவா? ஸ்லோவா நம்ம இந்த சாப்டருக்குள்ள ப்ரொசீட் ஆகலாம். லெட்ஸ் கெட் கோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் 4 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு டு டிஸ்கிரைப் 2D மோஷன். ஓகே, அந்த 4 முக்கியமான வார்த்தைகளை நம்ம கத்துக்கலாம். அண்ட் அது மூலியமா நம்ம ப்ராப்ளம் சால்விங்கை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மூலியமா நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தியரி, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படிக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ அந்த 4 இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் என்னது? முதலாவது பொசிஷன் வெக்டர், ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், மூணாவது வெலாசிட்டி வெக்டர், நாலாவது ஆக்சலரேஷன் வெக்டர். இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான குவான்டிட்டிஸ். ஏன்னா நம்ம 2D மோஷனை டிஸ்கிரைப் பண்றப்ப இந்த 4 பாராமீட்டர்ஸையும் we should be very clear. ஸோ இதை பத்தி நான் போன கிளாஸே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இப்போ வந்து நம்ம ப்ராப்பரா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்க போன கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது மோஷன் இன் 2 டைமென்ஷன்
ஃபர்ஸ்ட் பார்ட் அதை நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இந்த 4 விஷயமே தரோவா தெரியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு மேல டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வெக்டர்னா என்னது? ஸோ இப்போ நம்ம பார்க்கிறது நல்லா கவனமா கேளுங்க. நம்ம பார்க்கிறது 2 டைமென்ஷனல் மோஷன், அதாவது மோஷன் இன் அ பிளேன். அப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அப்போ எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அப்போ இந்த பொசிஷன் ஆஃப் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் P ன்னு வச்சுக்கங்க. அப்போ பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் P எப்படி நான் எழுதுறது? பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் P I can write it as x into I cap plus y into j cap. ரைட்டா இல்லையா? சோ இனிமேட்டி நம்ம இந்த சாப்டர்ல எல்லாமே இப்படி தான் பார்க்க போறோம். ஒரு I காம்பனன்ட், ஒரு j காம்பனன்ட். ஏன்? ஏன்னா இப்படி ஒரு பொசிஷன் வெக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு I காம்பனன்ட் இருக்கும். I காம்பனன்ட்னா along x axis. அப்புறம் அதுக்கு ஒரு j காம்பனன்ட் கூட இருக்கும் which is along y axis. சோ இதுதான் அதோட j காம்பனன்ட் and இதுதான் அதோட x காம்பனன்ட். புரியுதா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? So இப்படிதான் you write the position vector of point P. The position vector of point P is given by x I cap plus y j cap. எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்படிதான் எழுதணும். Very good. Origin to any point is called as position vector. Vicky, super யா, வேற level. Great. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா பசங்களா? இது எல்லாருக்கும் கிளியரா? சந்தோஷம் தானே? So position நம்ம இப்படி தான் எழுதுவோம். டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட்னா எங்க இருந்து எங்க போயிருக்கு. ஓகேவா? சோ டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி எழுதுறது? சோ இது A ன்னு வச்சுக்கோ, இது வந்து B ன்னு வச்சுக்கோ. ஓகே, சோ நம்ம பாயிண்ட் வந்து A ல இருந்து B க்கு போயிருக்கு. ஓகேவா? A ல இருந்து B க்கு போயிருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் வந்து யூசுவலா S ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. that will be equal to final position minus initial position. சூப்பரா? எல்லாருக்கும் புரிஞ்சா? இப்படி தான் நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் எழுதுவோம். Displacement vector is nothing but final position minus initial position. That is how you find the displacement vector. எல்லாருக்கும் புரிஞ்சா? shortest distance உண்மைதான். ஆனா அதெல்லாம் நம்ம 10ஆம் கிளாஸ்ல படிச்சது, 8ஆம் கிளாஸ்ல படிச்சது, 9ஆம் கிளாஸ்ல படிச்சது. இப்போ நம்ம 11th இருக்கோம். சோ இங்க நம்ம எல்லாரும் எப்படி பேசணும்? வெக்டர்ஸ் மூலமா பேசணும். So vectors மூலமா எப்படி சொல்லுவ டிஸ்பிளேஸ்மென்ட்? இட் இஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஃபைனல் பொசிஷன். சோ B வந்து நான் எப்படி எழுதலாம்? I can write B as bx I cap plus by j cap. அதான் B ஓட பொசிஷன் வெக்டர். அதுதான் B ஓட பொசிஷன் வெக்டர்னு வச்சுக்கேன். அப்ப A ஓட பொசிஷன் வெக்டர் என்னது? A ஓட பொசிஷன் வெக்டர் வந்து I will write it as ax I cap plus ay j cap. So அப்போ displacement will be b OB vector which is bx I cap plus by j cap minus OA vector. OA vector என்னது? ax I cap plus ay j cap. So இத ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணினா அப்போ உனக்கு வருது பாத்தியா? அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். ஓகேவா? So that will be plus by minus ay j cap. So that is your displacement vector. Yes. So இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சா? So displacement னா final minus initial. Final position ஓட வெக்டர் minus initial position ஓட வெக்டர். இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணனும் when you have 2 dimension. So 2 dimension எப்படி சார் சொல்றீங்க? ஏனா I J இருக்குல, I cap னா along x axis, J cap னா along y axis. So ரெண்டு டைரக்ஷன் தான் இருக்கு, I J. அப்ப 2 dimensional motion. So 2 dimensional motion னா கண்டிப்பா ரெண்டு டைரக்ஷன் இருக்கணும். அதுதான் இங்க I யும் J யும். ஓகேவா? எல்லாருக்கும் சந்தோஷமா? ஏன் சார் O போடுறீங்க? ஏன் O போடுறனா? ஏனா பொசிஷன் வெக்டர் ஃபைனல் minus position vector initial. So ஹர்ஷிதா position vector சொன்னாலே origin ல இருந்து ஒரு பாயிண்ட்க்கு. So S is displacement. So displacement is nothing but final position. அதாவது B ஓட position vector minus initial position minus A ஓட position vector. So B ஓட position vector தான் OB vector.
A ஓட பொசிஷன் வெக்டர் தான் OA வெக்டர். அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மென்ட். இப்படி தான் டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கணும் 11th 12th ஸ்டாண்டர்ட்ல. ஓகேவா? அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்புறம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சது. 11th வந்தும் அதை சொல்லிட்டே இருக்க கூடாது. ஓகேவா? அது கரெக்ட் தான், நான் தப்புன்னு சொல்லல. ஆனாலும் வெக்டர்ஸ் வந்த பிறகு this is how you talk. ஓகே? எல்லாருக்கும் சந்தோஷமா? அடுத்ததுக்கு போலாமா? வெரி குட். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயரை போடு. அதுக்கப்புறம் வீடியோக்கு smash that like button and then we'll go forward. முன்னாடி போலாமா பசங்களா? என்னையா ரியாக்ஷனே இல்ல, ஒரு எனர்ஜியே இல்லாம டல்லா இருக்கீங்க சாட்ல. சாட்ல எங்க ஃபயர், எங்க ஒரு வெரி, அந்த வெரி எங்க போச்சு? எல்லாம் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சில்லுன்னு ஆயிட்டீங்களா? சார் எக்ஸாமே முடிஞ்சிச்சு, இப்போ எதுக்கு சார் படிக்கணும்? அடுத்தது ஹாஃப்லி எக்ஸாமுக்கு வரேன் சார். பசங்களா இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கயா, நல்லா படிங்க. அப்பதான் நீங்க நல்லா நீட்ல ஜெயில எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? வெரி குட். So yeah, அடுத்ததுக்கு போலாம். Let's go forward and have a look at velocity vector. So velocity vector என்னது? Velocity is a rate of change of displacement. ஓகேவா? velocity வந்து எப்படி displacement மாறுதுன்னு பார்த்து நம்ம velocity vector-ஐ we will write it. அதே போல acceleration vector-னா எப்படி? acceleration vector-னா எப்படினா it is the rate of change of velocity. So velocity vector with respect to time நம்ம செக் பண்ணா we will get acceleration vector. இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இத பத்தி நான் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க பசங்களா. ஓகேவா? So acceleration கொடுத்திருக்காங்க. Let's move forward. So let's understand them one by one. Position vector உங்க எல்லாருக்குமே இப்ப தெரியும். ஓகே? இப்போ வந்து P வந்து இங்க ஒரு பாயிண்ட்னா, if you want to find the position vector of P, எப்படி கண்டுபிடிப்ப? So x வந்து இந்த horizontal component. So x I cap plus y j cap. So x I ல travel பண்ணி y j ல travel பண்ணினா உனக்கு P வந்துரும். So x I ல travel பண்ணி y j ல travel பண்ணினா உனக்கு P point வந்துரும். So OP position vector is x I cap plus y j cap. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்ததுக்கு போலாம். Displacement என்னது? Final minus initial. அதாவது final position vector minus initial position vector. So final minus initial. So பண்ணா என்ன வரும்? Change in x I cap, change in y j cap. So that is how you find displacement vector. So displacement vector எப்படி கண்டுபிடிப்ப? x ஓட மாற்றம் I cap plus y ஓட மாற்றம் j cap. ஓகேவா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. So x ஓட மாற்றம்னா என்னது? x ஓட மாற்றம்னா delta x. Delta x is final x minus initial x. அதே போல delta y ன்னு பாத்தீங்கன்னா it is final y coordinate minus initial y coordinate. So அத வச்சு நீங்க displacement கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் basics of your two dimensional geometry, 2D motion. Okay? Very good. So அடுத்தது போலாமா? அடுத்தது வந்து velocity. velocity னா என்னது? velocity னா rate of change of displacement. கரெக்ட்டா? velocity வந்து rate of change of displacement and acceleration னா என்னது? acceleration வந்து rate of change of velocity. So இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனா இத வச்சு தான் நம்ம velocity ஓட வெக்டரோட derivation பார்க்க போறோம். ஓகே? So velocity vector என்னது? change in displacement by change in time. ஓகே? So displacement change என்னது? இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுல. delta x I cap plus delta y j cap divided by delta t. So I cap தனியா பாரு, j cap தனியா பாரு. பசங்களா இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா I cap எப்பவுமே தனியா பார்க்கணும், j cap எப்பவுமே தனியா பார்க்கணும். ரெண்டும் கலந்து பார்க்காதீங்க. ஓகேவா? So the motion in one direction is independent of the other. ஓகேவா? So the parameters that you involve and you find in one direction is independent of the other. நீ வந்து I cap j cap confuse பண்ணாத. I cap direction தனியா சால்வ் பண்ணு, j cap direction தனியா சால்வ் பண்ணு. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம். Sir, அப்ப what is the link between them? The link between them is only time.
டைம் மட்டும்தான் ஐக்கும் ஜேக்கும் ஒன்னா இருக்கும் பிகாஸ் a body has to travel together. இதெல்லாம் பயங்கர ஹை லெவல் கான்செப்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2 டைமென்ஷனல் டிராவல் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னது? இப்படி போய் இப்படி விழுறது, அதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன். நம்ம நீரஜ் சோப்ரா ஜாவலின் த்ரோ, தட் இஸ் அ ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்னா இப்படி போய் இப்படி விழுறது. ஸோ அந்த மோஷன்ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் எக்ஸ் டைரக்ஷன்லையும் நவுறுது, ஒய் டைரக்ஷன்லையும் நவுறுது, அதாவது முன்னாடியும் போகுது மேலேயும் போகுது. ஸோ அதனால இட் இஸ் அ 2D மோஷன். ஸோ அப்படி இருக்கும் போது நான் வந்து எக்ஸை தனியாக படிப்பேன், ஒய்யை தனியாக படிப்பேன். நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மோஷனை தனியாக படிப்பேன், ஒய் ஆக்சிஸ் மோஷனை தனியாக படிப்பேன். ஆனால் இந்த எக்ஸ் மோஷனையும் ஒய் மோஷனையும் கனெக்ட் பண்ணுறது யாரு? டைம். பிகாஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் மோஷன் டைம் இஸ் த சேம். ஏன்னா javelin or the object of motion is a single entity. So it cannot break into x and y, right? So what connects them is time. Don't forget that. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். I hope you guys are aware of it. நீங்க எல்லாருமே ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க, ஆனா I am just emphasizing so that நீங்க எல்லாரும் மறக்க மாட்டீங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம்யா. சோ velocity என்னது? நம்மளோட டிஸ்பிளேஸ்மென்ட்டை you have to divide by change in time. So displacement divided by change in time will give you velocity vector. So இதுதான் நம்மளோட velocity vector. Okay? So velocity vector is what? Velocity in I direction plus velocity in J direction. ஏன்னா நான் சொன்னது போல ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இருக்கு. ஒன்னு வந்து x ஆக்சிஸ்ல, ஒன்னு வந்து y ஆக்சிஸ்ல. So x ஆக்சிஸ்ல இருக்க மோஷன் தான் vx. So x ஆக்சிஸ்ல என்ன velocity இருக்கோ அதுக்கு பேர் தான் vx. y ஆக்சிஸ்ல என்ன velocity இருக்கோ அதுக்கு பேர் தான் vy. அண்ட் பசங்களா இப்போ உங்களுக்கு 60% புரிஞ்சா பரவாயில்ல. ஓகேவா? எல்லாம் எடுத்தோடனே கேட்டோடனே புரிஞ்சிடாது. எல்லாருமே அந்த ப்ராசஸை தே கோ த்ரூ. ஸோ கவலைப்படாதீங்க, நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த திறன் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ப்ராப்ளம்ஸ் போறப்ப நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண உனக்கு நல்ல கிளாரிட்டி வரும். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணு, கொஞ்சம் டைம் கொடு. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி கேட்டு சால்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் ஓரளவுக்கு இட் வில் மேக் சென்ஸ். ஓகே? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பசங்களா இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓரளவுக்கு ஃபைன், ரைட்? ஸோ வெலாசிட்டி வெக்டர் வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல vx, y ஆக்சிஸ்ல vy. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி. ஓகேவா? ஹாரிசான்டல் வெலாசிட்டி. vy என்னது? அது வந்து வெர்டிகல் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ எப்பவுமே நீ ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன்ல ஒரு கல்லை தூக்கி போடுறீன்னா அந்த கல்லுக்கு வந்து மேலேயும் வெலாசிட்டி இருக்கும், ஹாரிசான்டலையும் வெலாசிட்டி இருக்கும். கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீனே வந்து ஒரு கல்லை தூக்கி போடுற. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு ஏரி ஒரு லேக்குக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு கல்லை வந்து நீ தூக்கி போடுற. ஸோ நீ கல்லை தூக்கி போடும்போது ஸ்லைட்டா ஆங்கிளா தூக்கி போடுற, லைட்டா மேலே போடுற, ஸோ தட் இட் கோஸ் ஃபார். ஸோ நீ கல்லை விடுறப்ப யூ ஆர் லீவிங் இட் அட் திஸ் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் போச்சுன்னா மேலேயும் ஒரு வெலாசிட்டி இருக்கும் அண்ட் ஹாரிசான்டலாவும் ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்க வெலாசிட்டி தான் vy அண்ட் ஹாரிசான்டல் வெலாசிட்டி தான் vx. புரியுதா? ஸோ என்னைக்குமே நீ ஒரு கல் இல்லை ஒரு கிரிக்கெட் பால் தூக்கி போடுறப்ப யூ வில் கிவ் போத் அப்வர்ட் வெலாசிட்டி அண்ட் ஹாரிசான்டல் வெலாசிட்டி. புரியுதா? ஸோ அதுதான் நம்ம செப்பரேட்டாக எழுதியிருக்கோம், பிரித்து எழுதியிருக்கோம். ஏன்னா அப்வர்டு நம்ம தனியாக பார்க்க போகிறோம் அண்ட் ஹாரிசான்டலை தனியாக பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஃபுல் ப்ரொஜெக்டைல் மோஷனில் நான் அப்வர்ட் தனியா பார்ப்பேன், ஹாரிசான்டல் தனியா பார்ப்பேன். அப்பதான் எனக்கு ஃபுல்லா புரியும், அப்பதான் நான் நிறைய ரிசல்ட்ஸ் டிரைவ் பண்ண முடியும். ஓகேவா? வெரி குட் பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போலாம். சோ இதுதான் வெலாசிட்டி வெக்டர் இன்ஸ்டன்டேனியஸ். see இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏனா you have delta x by delta t. சார் இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரொஜெக்டைல் பாப்போமா சார்? கண்டிப்பா பாப்போம். இன்னைக்கு கிளாஸ் வந்து சர்க்குலர் மோஷன் வரைக்கும். சர்க்குலர் மோஷன் வந்து அடுத்த கிளாஸ். ஆனா ப்ரொஜெக்டைல் நான் ஃபுல்லா முடிச்சிருவேன். ஸோ பசங்களா நான் வந்து ரொம்ப ஸ்லோவா நடத்துறேன் ஸோ தட் எல்லாருக்கும் புரியும், எல்லாரும் சந்தோஷமா பார்ப்பீங்கன்னு. இங்க வந்து யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, சார் நீங்க சொல்லி எனக்கு புரியல சார், என்ன சார் கஷ்டமா இருக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் இழுத்து எடுக்கிறேன். ஸோ
ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அப்படி ரொம்ப உனக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீ வேணா ரீப்ளே பார்க்கலாம். அப்படி உனக்கு ரொம்ப ஸ்லோவா சார் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார் கேள்விக்கு போங்க சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் பேசாமல் ரீப்ளே பார்க்குறது நல்லது. ஓகே, இது வந்து நான் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக போகிறேன். ஐ ஹோப் தட்ஸ் ஆல் ரைட் வித் யூ. ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாம்யா. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்து வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏன் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதியிருக்கிறது டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஸோ இது வந்து நான் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து இதை மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் உங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். டெல்டா எக்ஸ் பை டெல்டா டினா ஆவரேஜ் வெலாசிட்டி, டிஎக்ஸ் பை டிடி தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நல்லா ஞாபகம் இருக்கா? ஸோ அதனால தான் இந்த வெலாசிட்டி வெக்டருக்கு பேரு ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர். ஸோ இந்த வெலாசிட்டி வெக்டருக்கு பேரு ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர். ஏன்னா நான் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி போட்டிருக்கேன். டெல்டானா சேஞ்ச் இன் எக்ஸ் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ அந்த டெல்டா வந்து இட்ஸ் a significant value. ஆனா இப்போ அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டர். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டர்னா dr by dt. ஸோ அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா it will be like this. It will be dx by dt I cap plus dy by dt j cap. ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டர். ஓகே, ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இல்ல dx by dt. ஏன்னா dx by dt வந்து சின்ன சேஞ்ச், ஒரு சிறிய மாற்றத்தையும் அது பிடிச்சுக்கும். சிறிய மாற்றத்தையும் அது பிடிச்சுக்கும். அதனால தான் it is called as instantaneous velocity vector. ஓகே, ஏன்னா dx by dt னா very small change in x by very small change in t. Got it? I hope you guys are able to follow. புரியுதா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? சூப்பர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். இப்போ நம்ம அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு தென் வில் கோ டு ப்ரொஜெக்டைல் மோஷன். இதாயா நம்மளோட வெலாசிட்டி வெக்டர் இன்ஸ்டன்டேனியஸ். நான் சொன்னது போலவே பார்த்தீங்களா, vx வந்து dx by dt. dx by dt is called instantaneous x velocity. dy by dt is called instantaneous y velocity. ஓகேவா? வெரி குட், வெரி குட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெல்டா அண்ட் டி? நல்ல கேள்வி. ஸோ நம்ம யார் கேட்குறா? சுகப்பிரியன் கேட்குறாரு. சுகப்பிரியன் என்ன கேட்குறான்னா, சார் டெல்டாக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை அப்படியே கரெக்டாக அப்படியே இதவே எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து x I am moving from let us say 3 to x is equal to 5. Okay, in a time from t equal to 1 to t equal to 3. சரியா? so இப்ப x initial வந்து 3, x final வந்து 5, t initial வந்து 1, t final வந்து 3. அப்ப velocity எவ்வளோ? velocity is delta x by delta t. சரியா பசங்களா? அது எவ்வளோ? டெல்டா எக்ஸ் எவ்வளோ? 5 மைனஸ் 3. ஏன்னா டெல்டானா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். டெல்டா இஸ் கால்ட் as change. Delta is called as change. So change in x is nothing but final minus initial. So 5 minus 3 divided by time final minus time initial is 3 minus 1. So velocity will be equal to 1. So இது வந்து average velocity. புரியுதா? இது வந்து average velocity. சரியா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? Now இப்போ let's say time is equal to 1 லேந்து initial time I go to a final time of 1.0001. என்னது? time 1 லேந்து 1.0001 க்கு போறேன். அப்போ என்னோட initial portion வந்து 3 ல இருந்தது. Final portion will become 3.002. என்னது? 3 ல இருந்து 3.002 க்கு வருது. அப்போ velocity எவ்வளோ? அப்போ velocity is change in x by change in time. That will be 20. So this 20 meter per second is called as instantaneous velocity. ஏன்னா I am looking at a very small time change. I am looking at a very small time change. So ஒரு சின்ன டைம் சேஞ்சுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியல்
சேஞ்ச். அதுக்கு பேர் தான் dx by dt. ஸ்மால் சேஞ்ச் இன் டைம்ல எக்ஸுக்கு என்ன ஆகுது, இதுதான் எக்ஸாம்பிள். ஓகேவா, இதுதான் எக்ஸாம்பிள். ஐ ஹோப் யூ கைஸ் ஹேவ் அண்டர்ஸ்டுட் இட். ஓகே, ஸோ டெல்டாக்கும் டிக்கும் இதுதான் வித்தியாசம். இதை புரிஞ்சா யூ காட் தி கான்செப்ட் பிஹைண்ட். ஐ ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா போடுங்க ஒரு ஃபயரை, ஒரு ஏடி ஸ்கொயர், அப்புறம் நம்ம வீடியோவில் இருக்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உடச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். del x by del t is the same. Yes, Hadia, dx by dt, del x by del t, they all refer to velocity. dx by dt வந்து instantaneous velocity, del x by del t வந்து average velocity. அதுதான் difference, Hadia. I hope you got it. Okay, very good. காஷிகா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். காஷிகா சரியா படிக்கணும். காஷிகா, நீ சொல்றது வந்து ஒரு ஸ்பெசிபிக் கேள்வி, ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முலா. ஸோ காசிகா கேட்குறது என்னன்னா, சார் நான் ஒரு என் புக்கில் என் கோச்சிங் மெட்டீரியல்ல ஒரு ஃபார்முலா பார்த்தேன் சார், வெலாசிட்டி ஆவரேஜ் இஸ் 2v1 v2 by v1 plus v2. இது என்னது சார்? காஷிகா, தட்ஸ் அ வெரி ஸ்பெசிபிக் கொஸ்டின். ஓகே, அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின். அது என்ன கேள்வினா, காஷிகா வந்து வீட்லேருந்து நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஸோ காஷிகா பிகம்ஸ் அ டாக்டர், லெட்ஸ் சே. நான் காஷிகா வந்து வீட்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ காஷிகாவோட ஆவரேஜ் வெலாசிட்டி எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும்? காஷிகாவோட ஆவரேஜ் வெலாசிட்டி. அதாவது காஷிகா வந்து வீட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி, அதை கண்டுபிடிக்க நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். provided they tell you Kashika will go from house to government hospital with a velocity v1, and from government hospital to house she comes back with a velocity v2. So if this is the case, then what is the average velocity or average speed of Kashika? Average speed is this formula, average velocity is mutai. Average velocity is mutai and average speed is this formula. புரிஞ்சா? ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேள்வி, ஆனால் ரொம்ப காமனான கேள்வி. ஸோ இப்போ நீங்கள் வந்து கோச்சிங் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களோட ஆகாஷ் மெட்டீரியலோ ஆலன் மெட்டீரியலோ எந்த மெட்டீரியல் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை பார்ப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேள்விக்கான பதில். இதை வந்து ஒரு ஃபார்முலாவாக டப்பா அடிக்கிறது தப்பு தான், ஆனால் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம போகலாமா? ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். ஸோ பசங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன், டீச் அபவுட் டைமென்ஷன்ஸ். ஃபோபியா மேன், டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு தனி சாப்டர், நான் சொல்லித்தரேன். இப்போ அது கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நம்ம இந்த சாப்டர் உருப்படியாக படிப்போம். எனிவே நான் எல்லா பாயிண்ட்டுமே டச் பண்ணுறேன்ல, ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, நல்லா கவனிங்க. ஓகேவா? அதுதான் உங்களோட வேலை. ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. சரியா? ஸோ பசங்களா, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்மளோட சுமந்தோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து let us say it is 3i cap plus 4j cap. ஓகேவா? இப்போ நம்ம சுமந்த் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமந்தோட ஆவரேஜ் வெலாசிட்டி நான் சொல்ல, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம அப்புறமாட்டி பார்ப்போம், அதுவும் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? சிமிலர் கான்செப்ட். நவ் இப்போ சுமந்தோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல 3, ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல 4. இப்போ நான் கேட்குறேன் பசங்களா, சுமந்தோட வெலாசிட்டி எவ்வளோ? சுமந்தோட மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ? சுமந்த் எவ்வளோ வேகமா டிராவல் பண்றாரு அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். வெரி குட் கீட் சங்வி, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். கண்டிப்பா அப்துல் ரஹ்மான், ஐ வில் டீச் யூ, டோன்ட் வரி. நெவர் மைண்ட் தமிழன் சார், பிசிக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் கைடு சொல்லுங்க சார். ஸோ சிபிஎஸ்இ பசங்களுக்கு பிசிக்ஸ்க்கு பெஸ்ட் கைடு பார்த்தீங்கன்னா எஸ்எல் அரோரான்னு ஒரு புக் இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பசங்களா, உங்கள் என்சிஆர்டி மட்டுமே ஆக்சுவலாக போதும். என்சிஆர்டிக்கு மேலே நீங்கள் படிக்கணும்னு நினச்சா எஸ்எல் அரோரா வாங்கிக்கலாம். ஆனால் எஸ்எல் அரோரா வந்து ரொம்ப பெரிய புக், அது நல்லா பெருசாக இருக்கும், அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஃபுல்லா முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அது வந்து நல்ல கைட். ஓகேவா? ஆன்சர் என்னது? 5. வெரி குட் பசங்களா, எல்லாருமே ரைட்டு. ரொம்ப சந்தோஷம்யா, சூப்பர். விஸ்வம், ரெஸ்பெக்ட். எஸ்கி விக்னேஷ், விக்கி, சுகப்பிரியன், ஸ்வேதா, வேற லெவல்யா, எல்லாருமே ரைட்டு. சோ பசங்களா, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கேட்டா அதோட சிம்பிள் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும். இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. சரியா? சோ magnitude of velocity என்னது? it is root of 3 square plus 4 square. சரியா? சோ அதுக்கு வந்து 5 னு பதில் வரும். சரியா? சோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதான் நான் இங்க எழுதி இருக்கேன். பாத்தீங்களா? சோ magnitude of velocity is given by root of x ஓட velocity square plus y ஓட velocity square. ஆனா இந்த ஃபார்முலா வந்து வெறும் 2 டைமென்ஷனுக்கு மட்டும் தான். 3 டைமென்ஷனுக்கு போயிட்டு இது யூஸ் பண்ணினா முட்டை மார்க் வாங்குவேன். புரியுதா? இது வந்து 2 டைமென்ஷனல் மோஷனுக்காக இருக்க ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி வந்து என்னது? magnitude of velocity is root of x velocity square plus y velocity square. சரியா? சோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் சுமந்தோட வெலாசிட்டி வெக்டர். இப்போ 3 னா என்னது? 3 வந்து சுமந்த் x டைரக்ஷன்ல என்ன வேகமா போறான், எவ்வளவு வேகமா சுமந்த் வந்து x டைரக்ஷன்ல போறான், அதுதான் 3. 4 னா என்னது? 4 is சுமந்த் y டைரக்ஷன்ல எவ்வளவு வேகமா டிராவல் பண்றாரு, அதான் 4. 5 வந்து என்னது? 5 வந்து சுமந்தோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட், டோட்டல் வெலாசிட்டியோட மேக்னிடியூட், அதான் 5. சோ இந்த மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். சார் 3 னா என்னது சார், 4 னா என்னது சார், 5 னா என்னது சார்? சோ 3 வந்து x ல இருக்க ஸ்பீட், 4 வந்து y ல இருக்க ஸ்பீட், 5 வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, மொத்த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. சரியா? சோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாடுலஸ் சைன் வந்து மேக்னிடியூட்னு அர்த்தம். ஓகேவா? வெரி குட், வெரி குட், சூப்பர் யா. சோ இப்போ வெலாசிட்டிக்கு வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும் கிடையாது, வெலாசிட்டிக்கு டைரக்ஷனும் உண்டு இல்லையா? வெலாசிட்டிக்கு வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும் கிடையாது, அதுக்கு டைரக்ஷனும் உண்டு. சோ அந்த டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? சோ அந்த டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம் பாத்தீங்கன்னா, theta is given by tan inverse of y velocity by x velocity. சோ அது எப்படி பண்ணனும் நான் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? எல்லாரும் ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி பசங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நான் சொல்லி தர போறேன், தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? வெரி குட், வெரி குட். சோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சுமந்தோட வெலாசிட்டி. ஓகே, இந்த பாயிண்ட் P தான் நம்ம சுமந்த். சுமந்த்க்கு வந்து பாத்தீங்கன்னா he has x velocity and y velocity. Okay, so இதுதான் சுமந்தோட direction of velocity vector with the horizontal. என்னது? This is the angle which the velocity vector of Sumant makes with the horizontal. ஏனா direction வந்து நீ எப்படி சொல்லுவ? You tell it with respect to horizontal or vertical, right? சும்மா angle மட்டும் சொல்லிட்டு போயிருவியா? சார் 53 டிகிரி சார், சார் 53 டிகிரி சார், முடிஞ்சிச்சு சார். என்ன 53 டிகிரியா? எங்க இருந்து நீ பாக்குற? யாருக்கு தெரியும்? சோ அதனால சும்மா 53 டிகிரி மட்டும் வளரக்கூடாது. என்ன சொல்லணும்? சார் 53 டிகிரி with the horizontal சார், அதுதான் ரைட்டான பதில். புரியுதா? சோ டைரக்ஷன்னா தெளிவா சொல்லணும். ஓகே, are you all clear? So that is very important. So இப்போ இந்த theta வந்து it is with the horizontal. ஆனா எனக்கு எதோட theta வேணும்? எனக்கு வந்து இந்த வெக்டரோட theta வேணும். கரெக்ட்டா? So இந்த வெக்டரோட டைரக்ஷன் எனக்கு வேணும். So how will I find theta? So tan theta எடுத்துக்கோ. ஒரு ட்ரையாங்கிள்ல tan theta என்னது? ஒரு ட்ரையாங்கிள்ல tan theta வந்து vertical or perpendicular by base. கரெக்ட்டா? So perpendicular by base will give you tan theta. சூப்பரா? So tan theta is perpendicular by base. So what is theta? Theta is tan inverse of perpendicular by base. So that is how you get the value of theta. That is how you get the value of theta. So theta வை கண்டுபிடிச்ச பிறகு ரொம்ப ஈஸி, டப்பா விஷயம். theta கண்டுபிடிச்ச பிறகு ஒண்ணுமே இல்ல கேள்வி. கரெக்ட்டா? Are you all happy with this? So theta வை கண்டுபிடிச்ச பிறகு நீ எப்படி ரிப்போர்ட் பண்ற உன் ஆன்சரை, அது ரொம்ப முக்கியம். நீ எப்படி ரிப்போர்ட் பண்ற உன் ஆன்சர், அது ரொம்ப முக்கியம். சும்மா theta மட்டும் எழுதாத. அப்படி எழுதினா முட்டை மார்க் தருவேன். நான் உன் டீச்சரா இருந்தா அடிச்சிட்டு முட்டை மார்க் தான் கொடுப்பேன். ஏன்னா
theta கண்டுபிடிக்கிறதே direction தெரிஞ்சுக்கதான். So direction தெரிஞ்சுக்கணும்னா you have to tell with what you are taking theta. Is it with the horizontal or is it with the vertical? So இங்க வந்து it is with the horizontal. So அத வந்து தெளிவா சொல்லணும் பசங்களா. Please make a note of it. Okay? இப்போ அடுத்ததுக்கு போலாமா? Gopalakrishnan, hey, I generally don't share my number, man. I'll give you my Telegram and Instagram ID. Shimon_Joseph. So Telegramலயும் Instagramலயும் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணலாம். I will respond within 2-3 days. Okay? அதான் என்னோட ஐடியா. வெரி குட் வெரி குட் சூப்பர் பசங்களா. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா போடுங்க ஒரு லைக், வீடியோக்கு ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் அண்ட் இந்த சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயரும் ஒரு ஃபயரையும் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போலாம். ஓகே, வெரி குட் வெரி குட். சுமந்த் கண்டிப்பா முடியும். சுமந்த் ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். ஆனா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீ போடணும் சுமந்த். ஓகேவா? ஹவு டு ஃபைண்ட் y காம்பனன்ட்? இளங்கோ நம்ம क्वेश्चंस போன பிறகு அது பார்ப்போம். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணாத. நம்ம क्वेश्चंस போன பிறகு நான் சொல்லி தரேன் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி சால்வ் பண்ணுன்றத. சரியா? வெரி குட் வெரி குட். தேங்க் யூ ராதிகா. வெரி குட். சோ அடுத்தது போலாமா? சூப்பர் 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 யா. ஹலோ விஜயா, வணக்கம் வணக்கம், நைஸ் டு see you. சோ பசங்களா அவ்வளவுதான்யா, நம்மளோட பேசிக்ஸ் ஆஃப் வெலாசிட்டி முடிச்சாச்சு. அடுத்தது ஆக்சலரேஷன். சோ ஆக்சலரேஷன் என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம், அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். அண்ட் அது மூலியமா யூ வில் கெட் அ ஃபார்முலா லைக் திஸ். ஓகே, சோ வெலாசிட்டி வெக்டர் நம்ம பார்த்தாச்சு. ஆக்சலரேஷன் வெக்டர் பாத்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸ் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, you will have x acceleration and you will have y acceleration. Okay, so x acceleration என்னது? Change in x velocity by change in time. That is x acceleration. Change in y velocity by change in time is acceleration in y. Got it? So இத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஏனா velocity தெரிஞ்ச பிறகு accelerationலாம் assault matter. Very very easy. கரெக்டா? அடுத்ததுக்கு போலாமா? கண்டிப்பா ராதிகா. ஏயா படிக்க முடியாது? கண்டிப்பா பார்க்கலாம் ராதிகா. நிறைய வீடியோஸ் இன்னும் வரும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட நீட்டுக்கு, உங்களோட ஜேஇ மெயின்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வீடியோஸ். அடுத்த வாரம் கெமிஸ்ட்ரி கூட சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு டீச்சருக்கு சந்தோஷம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஃபேமிலியா படிச்சா ஒரு செம்ம ஃபீல் இருக்கும். ஓகே, கிரேட். ஸோ பசங்களா, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? அடுத்ததுக்கு போலாமா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ ஆக்சலேஷன் வந்து ரொம்ப டப்பாயா, ஏன்னா நம்ம வெலாசிட்டி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதனால ஆக்சலேஷன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதே கான்செப்ட் தான். ஸோ ஆக்சலேஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை change in time. So that is why we wrote delta v by delta t. This is average acceleration. Instantaneous acceleration வந்து it is dv by dt. I am sure all of you are aware of that. Okay, so இப்போதான் நம்ம வரப்போறோம் எதுக்கு? நம்மளோட projectile motion. எல்லாம் ரெடியா? இப்போதான் ஆரம்பிக்கணும். ஒருத்தன் குட் நைட்னு சொல்றான். தமிழ் கிளிப்ஸ் இப்போதான் மெயின் கண்டென்ட்டே வரப்போகுது. ஸோ அடுத்த ஒரு 10-20 மினிட்ஸ் எல்லாரும் நல்லா கவனிங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? தெரிக்க விட்டுடலாமா? சாட்ல போடுங்க ஒரு ஏடி ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் we'll get started. சார் மேக்னிடியூடு ரிசல்டன்ட்டும் சேமா சார்? கீத், ரிசல்டன்ட்னா யூஸ்வலா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர், அதை தான் யூஸ்வலா ரிசல்டன்ட்னு கூப்பிடுவாங்க. ஆனா மேக்னிடியூட்னா மாடுலஸ் ஆஃப் a plus b வெக்டர். அந்த மாடுலஸ் எடுக்கிறோம் பாத்தியா, அதுதான் மேக்னிடியூட். so it is the value or length of the resultant vector. okay, so you cannot say magnitude and resultant are the same. no, magnitude is the length of the resultant vector. That's how you understand. Got it? okay, ready? laws of motion next week.
கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் வீக். இதோட அடுத்த லெக்சர் 11th வந்து நெக்ஸ்ட் வீக் தான், இந்த வீக் கிடையாது. இந்த வீக் வந்து 10th தான் லெக்சர் இருக்கு நாளைக்கு. ஸோ பயாலஜிக்கு யூ மைட் ஹாவ் அ லெக்சர், ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு த சேனல். பயாலஜி அவ்வளோவா யாரும் அட்டன் பண்ண மாட்டீங்க, உங்களுக்காக தானே வச்சது. நீட்டுக்கு பயாலஜி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆனால் அஷிமா மேமும் அமிர்த் சாரும் அவ்வளோ நல்ல செஷன்ஸ் எடுக்கிறாங்க, நீங்கள் யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு. ஸோ ப்ளீஸ் ரெகுலராக இருங்க, பயோ செஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அஷிமா மேம், அமிர்த் சார்லாம் நீட் டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா ஆரம்பிக்கலாமா? வெரி குட். ஸோ இப்போ முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்க போகிற இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில், இந்த 2D மோஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஏன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நல்லா புரிஞ்சு படித்தவன் சொல்கிற விஷயம். இந்த புரியாமல் படிக்கிறவங்க கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனா, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா, எனக்கு கவலை இல்லை சார், எனக்கு தெரிஞ்சது இந்த ஈக்குவேஷன் தான், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் இதான் எழுத போகிறேன், முட்டை மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன வாங்கினாலும் பரவாயில்ல, அப்படி இருக்காதீங்க, புரியுதா? இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும்னா தட் இஸ் த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். நீங்கள் படித்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, அதை எழுதணும்னா கண்டிப்பாக ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லாட்டி இதை எழுத முடியாது, ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஒய் டைரக்ஷனில் எழுதியிருக்கேன், எக்ஸ் டைரக்ஷனில் தனியாக எழுதியிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒய்யும் எக்ஸும் தனியாக பார்க்கணும், அதான் நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 2 டைமென்ஷனல் மோஷன் வந்தாச்சுல, ஸோ நீ வந்து ஒய் டைரக்ஷனில் நடக்கிறத தனியாக படி, எக்ஸ் டைரக்ஷனில் நடக்கிறத தனியாக படி. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது என்னது? இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது வெறும் டைம். Only time can connect both x and y, whatever is happening. But otherwise நான் வந்து y தனியா பார்ப்பேன், x தனியா பார்ப்பேன். Got it? So now average velocityக்கும் instantaneous velocityக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஹலோ, ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கும் என்ன வித்தியாசம்? நீ இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போற, இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து 300 கிலோமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள். இங்கேருந்து பாண்டிச்சேரி, சென்னை டு பாண்டி 300 கிலோமீட்டர். நீ வந்து 5 ஹவரில் போயிடுற, 5 ஹவர்ஸில் போயிட்ட. அப்போ உன்னோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், which is 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனா நண்பா, நீ ஈசிஆர்ல போறப்ப 60 கிலோமீட்டர்ல ஓட்டுவ? நம்ம டிடிஎஃப் ஹைவேல ஓட்டுறோம் 50 60 போயிட்டு இருப்பீங்க. யூ வில் கோ டச் அட்லீஸ்ட் 100 120 130. ஸோ 120 130 நார்மல் ஈசிஆர்ல காமனா போறது தானே. எவ்ரிபடி டிரைவ்ஸ் அரௌண்ட் 120 110 இன் ஈசிஆர். தட்ஸ் பிரிட்டி காமன். அது கீழே போனா ரிஸ்க் தான் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதனால அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். நீ பைக்ல போறப்ப இல்ல கார்ல போறப்ப அந்த இன்ஸ்டன்ட்ல ஸ்பீடு காமிக்குதுல்ல ஸ்பீடோமீட்டர்ல, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஆனா உன்னோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? 60. இப்போ புரியுதா வித்தியாசம்? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் இதே டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் காட் இட். ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ பசங்களா, இப்போ தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஐ ட்ரிங்க் வாட்டர். அண்ட் ஜாய் ஜூடித், கவலைப்படாத, நான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் டீச் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம பிளேன் மோஷன், அதாவது மோஷன் இன் 2D குள்ள போலாம். ஓகேவா பசங்களா? இது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா? இது வரைக்கும் சந்தோஷம் தானே? எல்லாம் புரியுதா? எல்லாருக்கும் நல்ல கிளாரிட்டி இருக்குல்ல? எல்லாம் என்ஜாய் பண்றீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த செஷன்ஸ்லாம் உங்களுக்காக பிளான் பண்றது. இவ்வளோ ஸ்லோவா இழுத்து நடத்துறதுக்கே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் என்ஜாய் பண்ணணும்னு, நீங்களாம் நல்லா கத்துக்கணும்னு. ஓகேவா? வெரி குட் சார். பாண்டிச்சேரி வாங்க சார். கிங் மணி, கண்டிப்பாயா? பாண்டிச்சேரியில் நிறைய பசங்க இருக்காங்க. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் நீங்க இருக்கீங்க, உங்களோட ஜூனியர்ஸும் இருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ட்ரை டு கம். ஓகே, வந்தா ஒரு மீட்டப் வைப்போம்.
மோஷன் இன் 3D இருக்கா சார்? மோஷன் இன் 3D தான் ரியல் லைஃப். ஆனால் நம்ம 11th and 12th இல்லை, கவலைப்படாத. ஓகே, ஸோ பசங்களா ஆரம்பிக்கலாயா? ஸோ இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுதான் நம்மளோட 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். பசங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இதை வந்து நம்ம எங்க படிச்சோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மோஷன் 1 டைமென்ஷன்ல படிச்சோம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இப்போ நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வெறும் மோஷன் இன் 1D தான் படிச்சிருக்கீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி மோஷன் இன் 2Dக்கு வளரணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. ஓகேவா? வெரி வெரி கிளியர்லி எவ்ரிபடி லிசன். ஸோ பசங்களா இதுல V என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, U என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி, A என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன், T வந்து டைம், S வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் கிளியரா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இதுதான் it is called as the equations of motion, but it is valid only for constant acceleration. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அதுக்கு மட்டும் தான், மற்ற இடத்துல யூஸ் பண்ண கூடாது. அவன் கேள்வியில யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னாதான் நீ இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி இதை யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா? வெரி குட், வெரி குட். ஸோ V வந்து ஃபைனல் வெலாசிட்டி, U initial velocity, A acceleration, T time, S displacement. So இது வந்து motion in 1 dimension. ஆனா இப்போ நம்ம 2 dimension வந்துட்ட பிறகு நான் ரெண்டு இடத்துலயும் எழுதணும். நான் என்ன பண்ண போறேன்? Y ல என்ன நடக்க போகுது, Y ல what's happening and X ல what's happening. So Y ல velocity in Y direction is equal to initial velocity in Y direction plus acceleration in Y direction into time. Displacement in Y direction is equal to initial velocity in Y direction into time plus half acceleration into Y direction into time square. Velocity Y direction square minus velocity initial Y direction square is equal to 2 acceleration in Y direction, displacement in Y direction. இதுதான் 3 equations of motion in Y direction. நல்லா கவனி, எல்லாமே மாறும். velocity final Y தனியா இருக்கும், velocity initial Y க்கு தனியா இருக்கும், acceleration in Y தனியா இருக்கும், displacement in Y தனியா இருக்கும். So வெறும் time தான் common. time தான் நான் T Y ன்னு போட மாட்டேன், ஏன்னா time is common for both X and Y because you're looking at the same object. It cannot break into two pieces, right? புரியுதா பசங்களா? சோ இதுதான் 3 equations of motion in Y direction. புரியுதா பசங்களா? எல்லாருக்கும் கிளியரா? சந்தோஷமா? சோ அடுத்ததுக்கு போலாமா? வெரி குட், வெரி குட். சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா velocity in X is equal to initial velocity in X plus acceleration in X into time. அதுக்கப்புறம் displacement in X is equal to initial velocity in X into time plus half acceleration into X time square. And then final velocity in X square minus initial velocity in X square is equal to twice acceleration in X direction into displacement into X direction. இதுதான் நம்மளோட 6 equations of motion. இப்போ projectile ஃபுல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஆறுமே உனக்கு கையில இருக்கணும். இந்த 6 ஈக்குவேஷனும் உனக்கு தெளிவா புரியணும், உன் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அப்பதான் நீ ப்ரொஜெக்டைல் மோஷனை தெளிவா முழுசா புரிஞ்சுப்ப. ஓகேவா? ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் இட், ப்ளீஸ் கோ த்ரூ இட். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா ப்ளீஸ் ஒரு ஏடி ஸ்கொயர் போடுங்க, ஒரு ஃபயரை போடுங்க சாட்ல. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஓகே, வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்ரிபடி ஹாப்பி? அடுத்ததுக்கு போலாமா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா?
வெரி குட் மோசஸ் அலமேலு. மென்டி வந்து கடைசியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லெக்சர் முடிஞ்ச பிறகு. சுகப்பிரியன், நான் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. நம்ம கொஸ்டின்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணலாம். இது வந்து எந்த கிளாஸுக்கு சார்? கிறிஸ்டி தீபா, இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஜான் பெனில், வெல்கம் ஜான். பிலால், சபானா, எரர், சூப்பர்யா, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி படிக்கிறீங்க, புரிஞ்சு படிக்கிறீங்க. தட்ஸ் a great thing. வெரி குட், வெரி குட். விஸ்வம், thank you so much விஸ்வம், ரொம்ப சந்தோஷம்யா. ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? சோ பசங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து ஆக்சலேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே போல நம்ம y தனியா பார்ப்போம், x தனியா பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம முன்னாடி போலாம், क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? என் கூட சேர்ந்து ஒன்னொன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம இன்னும் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு போல, ஒன்னும் நான் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு கூட்டிட்டு போல. சோ இத வந்து யோசித்து சால்வ் பண்ணீங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா சொதப்புவீங்க. ஓகேவா? சோ ப்ளீஸ் டூ இட் குவிக்லி. ராதிகா, எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் வந்து எஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஆனா எந்த அளவுக்கு ப்ரோஜனன்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து கேட்டினா என்சிஆர்டி தான் மெயின். என்சிஆர்டியை உருப்படியா படிச்சினா கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வாங்குவேன். ஸோ நீ எங்கேயாச்சும் கோச்சிங் போறீங்கன்னா உன்னோட கோச்சிங் மெட்டீரியலும் என்சிஆர்டியும் படி, அது போதும். ஓகேவா? ஸோ என்சிஆர்டியும் கோச்சிங் மெட்டீரியலும் ரொம்பவே போதும், அதை உருப்படியா பண்ணு. எம்டிஜிலாம் அது வந்து ஷார்ட்கட்டு, சும்மா நிறைய பேர் சொல்றாங்க அண்டர்லைன் பண்ணி ஷார்ட்டா கிறிஸ்பா கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அது எந்த அளவுக்கு வேலைக்காகும்னு எனக்கு சரியா தெரியல. என்னைக்குமே ஷார்ட்கட் வந்து நல்லது கிடையாது. ஸோ நல்ல வழியில படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட என்சிஆர்டி புக்கை உருப்படியா படி. அண்ட் உன்னோட கோச்சிங் நீ போறீங்கன்னா அங்க ஒழுங்கா டீச்சர்ஸ் சொல்றதை கவனிச்சு அவங்க சொல்ற ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா சால்வ் பண்ணிட்டே வா கன்சிஸ்டன்டா. கண்டிப்பா நீ நீட்ல நல்ல ரேங்க் எடுப்ப. ஓகே சார், ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு சார். ஷிரோ பிஜிஎம்ஐ, ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சா என்னையா? நம்மளுக்கு ஃபைனல் கோல் வந்து 2024ல நம்மளோட நீட்டு, நம்மளோட ஜெய், நம்மளோட போர்டு எக்ஸாம் நல்லா பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம டார்கெட் பண்றோம். ஸோ மெதுவாக நம்ம எல்லாமே கவர் பண்ணுவோம், உருப்படியாக கவர் பண்ணுவோம். ஓகேவா? வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட், வெரி குட். ஸோ அவ்வளோதானா? எல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்ன யாருமே ஆன்சர் பண்ணல. கோவர்தினி, எம்டிஜி வச்சுக்கோங்க பரவாயில்ல, ஆனா முதல் என்சிஆர்டியை உருப்படியா படிங்க. ஓகேவா? ஷார்ட்கட்ஸ்க்கு எதிர்பார்க்காதீங்க. தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்சஸ். குறுக்கு வழி எடுத்தினா எங்கேயாச்சும் போய் சிக்கிப்ப, எங்கேயாச்சும் போய் கண்டிப்பா மாட்டுவ. ஏன்னா நீ மட்டும் எழுதல எக்ஸாம். சார் எம்டிஜி நான் மட்டும் தான் சார் படிக்கிறேன், யாருக்குமே தெரியாது, செம்ம ஷார்ட்கட் புக்கு அப்படின்னு நினைக்கிறியா? எம்டிஜி யூஸ் பண்றவன் 1 லட்சம் பேர் இருப்பான் இந்தியாவில். ஸோ அதனால எம்டிஜி படிக்கிறனால நீ வந்து நல்லா பண்ண போறேன்லாம் கிடையாது. எம்டிஜி எங்கேருந்து எழுதுறான்? என்சிஆர்டிலேருந்து தானே எழுதுறான். ஸோ என்சிஆர்டியை ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா படி. ஓகேவா? அதான் என்னோட அட்வைஸ். ஆனால் உனக்கு ஷார்ட்கட் தேவைப்பட்டுச்சுன்னா எம்டிஜி வாங்கி படி. எம்டிஜி ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி. பசங்களுக்கு ஷார்ட்கட்டு, இந்த ட்ரிக்ஸு, இந்த குறுக்கு வழிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால எம்டிஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, பட் லைக் ஐ செட், நல்ல மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான். உன்னோட சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படி. நோபடி கேன் ஸ்டாப் யூ. ஓகே, எனக்கு கேட்டால் என்சிஆர்டி, அதுக்கு மேலே உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அந்த ட்ரூ மேன்ஸ்னு ஒரு புக் இருக்கும். ஓகே, ட்ரூ மேன்ஸ் பயாலஜி. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல புக். இதுதான் ஆல் இண்டியா ரேங்க் 1லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆல் இண்டியா ரேங்க் வந்து டாப் 10லாம் எடுக்கிறாங்கல்ல, தே யூஸ் திஸ் புக். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் புக்கு. இது எல்லாருக்கும்லாம் செட் ஆகாது. அப்படி நீ வந்து நல்ல டாப் ரேங்க், சார் நான் வந்து 650க்கு மேலே போடணும், நான் வந்து 700 மார்க் எடுக்கணும், சென்னையிலே எனக்கு எம்எம்சி வேணும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வேணும், அப்படி ஆசைப்பட்டினா அப்போ நீ இந்த புக்கை படிச்சு தான் ஆகணும். ஓகே ஓகே, ஸோ பசங்களா, we'll solve this question. ஆரம்பிக்கலாமா? யாரும் பதில் சொல்ல, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டான்லி கரெக்டானு பாப்போமா? ஓகே, ஸ்டான்லி மட்டும் தான் பதில் சொல்லியிருக்காரு. வேற யாரு?
ஓகே ஸ்டான்லி மற்றபடி யாருமே இல்லையா? சோ பசங்களா விடினா என்னது? விடினா விடினா வினை தாண்டி வருவாய். So விடினா velocity vector. Okay, so velocity vector is what? It is your dr by dt, right? So it is your dr by dt. So dr by dt எப்படி பண்ணுவீங்க? dr by dt எப்படி பண்ணுவீங்கன்னா எல்லா காம்போனன்ட்டையும் you have to differentiate with respect to time. Okay, so எல்லா காம்போனன்ட்மே you have to differentiate with respect to time. So 3t if I differentiate with respect to time, that will become 3. And 2t square derivative என்னது? 4t. And 5 is a constant. So constant differentiate பண்ணா முட்டை. Constant differentiate பண்ணா முட்டை. சந்தோஷமா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஹாப்பியா? இது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா? தனஸ்ரீ, very good தனஸ்ரீ, that's awesome. சூப்பர்யா. மிதிலேஷ், வணக்கம் மிதிலேஷ், ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கிறதுல. எரர் 404, very good. ஜான் பெனில், very good. சோ பசங்களா எல்லாருக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுனா போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர், அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு, அதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி போலாம். எல்லாருக்கும் கிளியரா? ரொம்ப சந்தோஷம்யா, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ரித்திகா கவலைப்படாத ரித்திகா, கால்குலஸ் நம்ம பார்ப்போம், நம்ம சேனல்ல கால்குலஸையும் படிப்போம், கவலைப்படாதீங்க. ஓகே சூப்பர்யா சூப்பர். சோ இப்போ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன். சோ பசங்களா ஆக்சலரேஷன் என்னது? ஆக்சலரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும். சோ 3 ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா முட்டை. 4t டிஃபரன்ஷியேட் பண்ணா 4t if you differentiate with respect to time. ஏனா ஆக்சலரேஷன் வந்து என்னது? dv by dt இல்ல, ஆக்சலரேஷன் வந்து dv by dt. so velocity I should differentiate with respect to time. so 3 ஓட டெரிவேட்டிவ் முட்டை, 4t ஓட டெரிவேட்டிவ் 4, 0 ஓட டெரிவேட்டிவ் 0. so I found my answer. A கண்டுபிடிச்சாச்சு. I found velocity vector, I found acceleration vector. so first part is done. first part முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமா? இது வரைக்கும் கிளாரிட்டி வந்துச்சா? எல்லாரும் ஹாப்பினா அடுத்ததுக்கு போலாமா பசங்களா? ரெடியா? ஓகே, இப்போ அவன் என்ன கேக்குறான்? find the magnitude and direction of velocity when t is 1. so t1 என்னது? இங்க t1 ன்னு போடு. so velocity when t equal to 1 is equal to 3i cap plus 4t. t எவ்வளோ? t தான் 1. அவன் தான் கொடுத்திருக்கான்ல, அவன் என்ன கேட்டிருக்கான்? t1 ஆ இருக்கப்போ velocity எவ்வளோ? அப்ப t1 ன்னு போட்டா I'll get 4 into 1 j cap. so இதான் velocity. அப்ப magnitude எவ்வளோ? magnitude of velocity is equal to root of x component square plus y component square. so அப்ப magnitude of velocity எவ்வளோ? magnitude of velocity வந்து 5. magnitude of velocity வந்து 5. புரியுதா? everybody clear? சூப்பர்யா சூப்பர், வேற லெவல். சோ டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. டைரக்ஷன் என்னது? theta is equal to tan inverse of y, velocity in y by velocity in x. so theta is equal to tan inverse of எவ்வளோ? 4/3. so இப்போ theta வந்து 53 டிகிரி வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா theta வந்து 53 டிகிரி வரும். so 53 degrees with the horizontal. ஏனா you have 3i cap அப்புறம் 4j cap. so இது 3 இது 4. so இதான் நம்மளோட theta. so theta is with respect to the horizontal. so 53 degree with the horizontal, that is the direction of velocity vector. okay, and the magnitude is 5. அப்படிதான் பதில் எழுதணும், அப்படிதான் பதில் எழுதணும். புரியுதா? வெரி குட் தேஷ்வான், சூப்பர்யா சூப்பர்யா, வெரி குட். ஸோ அடுத்தது போலாமா? சந்தோஷமா பசங்களா? எல்லாருக்கும் கிளாரிட்டி வந்துருச்சா? எல்லாருக்கும் ஹாப்பியா? ஹாப்பினா போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர், ஒரு தம்ஸ் அப். கிரேட் கிரேட் கிரேட். நிறைய பேர் புதுசாக வந்தவங்க AD ஸ்கொயர்னா என்னன்னு தெரியல. ஸோ பசங்களா AD ஸ்கொயர்னா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால், அதான் நம்ம சேனலோட ஸ்லாங்.
சார் இன்னும் ஒரு சம் கொடுங்க சார். எஸ் எஸ் எஸ், நிறைய சம் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஓகே, சோ அடுத்ததுக்கு போலாமா? எல்லாரும் ஹாப்பியா? வெரி குட், சூப்பரோ சூப்பர். How you written 4t? இளங்கோ டிஃபரன்சியேஷன் இளங்கோ 2t ஸ்கொயர் ஓட டெரிவேட்டிவ் என்னது? 2t ஸ்கொயர் டைமால டிஃபரன்ஷியேட் பண்ணினா உனக்கு 4t வரும். 2t ஸ்கொயர் 4t எப்படி மாத்துறேன்னு கேக்குறீல, அதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அப்போ உனக்கு டெரிவேட்டிவ் சரியா தெரியலன்னு அர்த்தம். செக் பண்ணு. ஓகே, சோ அடுத்ததுக்கு போலாம்யா. சோ அடுத்தது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பசங்களா, எல்லாரும் நல்லா தெளிவாக கவனிங்க. இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்னது? ஸோ இஃப் யூ ஹேவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, இட் இஸ் கால்ட் ஆஸ் விபி மைனஸ் விஏ. ஓகே, velocity of b with respect to a na, it is vb minus va. So நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சோ ஒரு போலீஸ் இருக்காரு, ஒரு திருடன் இருக்கான். சோ போலீஸ் வந்து he is running with 10 meter per second, திருடன் வந்து he is running with 8 meter per second. ஓகேவா? So will the police catch the thief? Will the police catch the thief? Yes. Okay va? Will the police catch the thief? Kandipa yes. ஏனா police ஓட velocity with respect to the thief is positive. புரியுதா? So அதுதான் relative velocity ஓட கான்செப்ட். So VPT na velocity of police minus velocity of thief, which will be 10 minus 8. இதான் நான் போன தடவை சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சா? சோ இது வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். ஏன்னா தீஃப் வந்து நேரா ஓடுறான், அவன் பின்னாடியே போலீஸும் ஓடுறான். கரெக்டா? சோ அதனால இட் இஸ் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். சோ அதனால ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மோஷன் இன் டூ டைமென்ஷன். இங்க பாத்தியா, ஒரு ராக்கெட் நம்ம விடுறோம், பேப்பர் ராக்கெட் நம்ம இந்த போர்ட்ல விடுறோம். சோ அப்ப வந்து it will have y velocity, it will have x velocity. அதே போல இன்னொரு பேப்பர் ராக்கெட் பாத்தீனா it will have y velocity, it will have x velocity. சோ அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே லாஜிக் தான், ஆனா வெக்டர் ஃபார்ம். சோ வெலாசிட்டி ஆஃப் ரெண்டாவது ராக்கெட் with respect to முதல் ராக்கெட் is equal to velocity of ரெண்டாவது ராக்கெட் minus velocity of முதலாவது ராக்கெட். velocity of ரெண்டாவது ராக்கெட் என்னது? it is vyb j cap plus vxb minus I cap. இதுதான் velocity of ரெண்டாவது ராக்கெட். சார் எப்படி சார் எழுதுனீங்க பசங்களா? j cap னா மேல, minus I cap னா left side. இங்க பாரு, VXB வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. சோ லெஃப்ட் சைடுல இருந்தா நெகட்டிவ் சைன் வரும், மைனஸ் ஐ கேப். ஏன்னா ஐ கேப்னா ரைட் சைடு, மைனஸ் ஐ கேப்னா லெஃப்ட் சைடு. புரியுதா? சோ இதான் வெலாசிட்டி ஆஃப் B வெக்டர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் A வெக்டர். என்னது? வெலாசிட்டி ஆஃப் A வெக்டர் வந்து VXA I cap plus VYA J cap. So இதுதான் relative velocity in two dimension for B with respect to A. புரிஞ்சா? சந்தோஷமா? ரொம்ப ஹாப்பியா? எல்லாருக்கும் இது கிளியரா புரிஞ்சுனா ஒரு AD ஸ்கொயரை போடுங்க, ஒரு ஃபயரை போடுங்க சாட்ல, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். எஸ் சுகப்பிரியன், சுகப்பிரியன் இது கண்டிப்பா இன்னும் 40 மினிட்ஸ் போயா. நீ அப்புறமாட்டி கூட இந்த வீடியோ பார்த்துக்கலாம், நீ போய் மேத்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. ஓகேவா? சோ பசங்களா எல்லாருக்கும் புரிஞ்சா? சந்தோஷமா? மோசஸ் சூப்பர் மோசஸ். சுமந்த், ஆக்சிலரேஷன் டு வெலாசிட்டினா என்ன சார் பண்ணும்? இன்டகிரேட் பண்ணுமா? எஸ் 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 எஸ், ஆமா சுமந்த். வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷனை இன்டகிரேட் பண்ணா வெலாசிட்டி வரும். ஆனா ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஆட் ஆகும். அதெல்லாம் இன்டகிரேஷன் கால்குலஸ்ல படிப்பீங்க. ஓகேவா? வெரி குட்.
ஸோ அடுத்ததுக்கு போலாமா? சாரங்கபாணி, நைஸ் டு see you man. வணக்கம் வணக்கம். ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாயா? இப்போ இந்த கேள்வி எல்லாரும் சால்வ் பண்ணுங்க. எவ்ரிபடி ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். ராதிகா கண்ணன் கேக்குறாங்க, சார் உங்க வீடியோவை பார்த்தா போதுமா? ஸோ இந்த சேனல்ல வந்து 11th and 12th நடத்தப்படும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் கவர் ஆகும். 2023க்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ இங்கிலீஷ் சேனல் ஒன்று இருக்குது, வேதாந்து என்லைட். அங்கேயும் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். அங்கே வந்து ஸ்ரேயஸ் சார், வசீம் சார்லாம் எல்லா சாப்டரையும் ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேதாந்துல வந்து இதுதான் தமிழ் சேனல். இங்கிலீஷில் வந்து நீட் எலைட்னு ஒரு சேனல் இருக்குது. அப்புறம் ஜேஇ என்லைட்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போர்ஷன்ஸ் கவர் பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ். மேபி உங்களுக்கு அவங்களோட டீச்சிங்கும் பிடிச்சிருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நான் இந்த சேனலையும் நடத்துவேன். ஆனால் இந்த சேனலில் நான் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடத்துறதுனால டைம் நம்ம ரொம்ப சீக்கிரமாக முடிக்க முடியாது. மேபி ஐ வில் டேக் அப் டு February or March. ஆனால் உங்களோட நீட் எக்ஸாம் மேலே வந்துடும். ஸோ அதனால் மார்ச்சில் முடித்தா ரொம்ப லேட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம் பை வாட்சிங் என்னோட பழைய வீடியோஸ், ஸ்ரேயஸ் சாரோட பழைய வீடியோஸ் இன் வேதாந்து என்லைட் சேனல். சரியா? ஆமாம், வேதாந்துல நிறையா சேனல்ஸ் இருக்கு. இது வந்து தமிழ் சேனல். தமிழ் சேனல் இது ஒன்று மட்டும்தான். ஆனால் இங்கிலீஷில் 2-3 சேனல் இருக்கு, நீங்கள் செக் பண்ணலாம். சரியா? வெரி குட், வெரி குட் தேஷ்வான், சூப்பர்யா, ரொம்ப சந்தோஷம். ஹவு டு கெட் ஃபுல் மார்க்ஸ் இன் போர்ட் எக்ஸாம்? ஜான் பெனில், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணு, 100% நீ போர்ட் எக்ஸாமில் யூ வில் கெட் அ கிரேட் ஸ்கோர். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம அது ப்ரூவ் பண்ணியாச்சு. நிறையா 12th பசங்க, 10th பசங்க எஸ்பெஷலாக வேற லெவலில் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் இந்த 12th எக்ஸாம், போர்டு எக்ஸாம் வரப்போ. ஓகே, ஸோ பசங்களா, வெஸ்ட் டைரக்ஷன்னா என்னையா டைரக்ஷன் தெரியாமல் இருக்கீங்க? எங்கேயா படிச்சீங்க நீங்க? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் தெரியலையா? கேமராக்குள்ளே வந்து பஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஈஸ்ட் வெஸ்ட்னா டைரக்ஷன் தெரியல உங்களுக்கு? எங்கேயோ போயிட்டீங்க. ஹலோ, தயவுசெய்து நோட் பண்ணிக்கோ. இதான் ஈஸ்ட், இதான் வெஸ்ட், இதான் நார்த், இதான் சவுத். ஸோ அதனால நியூஸ், NEWS. ஏன் நியூஸ்னு பேர் வச்சாங்க? ஏன்னா 4 திசையிலேருந்தும் உனக்கு நியூஸ் வரும், இன்ஃபர்மேஷன் வரும். 4 திசையிலேருந்தும் உனக்கு இன்ஃபர்மேஷன் வரனால தான் அதுக்கு பேர் நியூஸ்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஓகே, இதான் டைரக்ஷன்ஸ். இதை மறந்துடாதீங்க. இதான் நீங்கள் காம்பஸில் பார்த்துருப்பீங்கல்ல. வெரி குட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெயின் வந்து மேலேருந்து கீழே விழுது. இதான் வெலாசிட்டி ஆஃப் ரெயின். சரியா? மேலேருந்து கீழே வெர்டிக்கலாக விழுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் அந்த விமன் வந்து ஷீ இஸ் டிரைவிங் பைசைக்கிள். சைக்கிள் எப்படி ஓட்டுறாங்க? ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்ல இதான் வெலாசிட்டி ஆஃப் விமன். ஓகே, இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, அந்த பொண்ணு வந்து கொடையை எப்படி பிடிக்கணும்? அம்ப்ரெல்லாவை எப்படி பிடிக்கணும்? நேரா பிடிக்கணுமா, ஸ்லைட்டா ஸ்லாண்டிங்கா பிடிக்கணுமா? யோசித்து பாரு. மழை நேரா விழுந்தாலும் இந்த பொண்ணு வந்து சைக்கிள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஒரு ஆங்கிளா பிடிக்கணும். அது எந்த ஆங்கிள்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. ஓகேவா? எல்லாம் யோசித்து பதில் சொல்லுங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இது எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்த கேள்வி? ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி வந்த கேள்வி. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஓகே, எஸ் ராதிகா கண்ணன், கண்டிப்பா முடியும். ஆனா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், சால்வ் பண்ணணும். நிறையா சால்வ் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்ணணும். ஓகே, வெரி குட். ஸோ பசங்களா, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம்யா. இப்போ வந்து என்னன்னா, at what angle should she hold the umbrella ன்னு கேட்டா, I want to find relative velocity of the rain with respect to the women. அதாவது அந்த பொம்பளைக்கு எப்படி ரெயின் வந்து விழுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, I have to find out VRW. What is VRW?
velocity of rain with respect to the women. So which is velocity of rain minus velocity of women. So that will be equal to what? That will be equal to 35 minus 35 j cap. ஏன்னா velocity of rain வந்து it is downward. Downward na negative y axis. So negative y axis na minus j. Minus velocity of women வந்து என்னது? Velocity of women வந்து it is minus 12 I cap. ஏன்னா negative x ல போயிட்டு இருக்கு. So இந்த பக்கம் போறனால minus 12 I cap. So minus of minus 12 I cap will be your velocity of women. So appo your answer will be 12 I cap minus 35 j cap. அதுதான் அந்த final velocity of rain with respect to women. அதாவது அந்த பொண்ணுக்கு ரெயின் எப்படி வந்து விழுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வந்து விழும், இந்த வெக்டர் டைரக்ஷன்ல வந்து விழும். சோ எப்படி இருக்கும் அது? VRW னா it is VR minus VW. ஓகேவா? சோ நான் ஹெல்ப் பண்றேன். சோ இதுதான் VW, இதுதான் VR. ஓகேவா பசங்களா? சோ இப்போ மைனஸ் VW எப்படி இருக்கும்? மைனஸ் VW வந்து இதை அப்படியே திருப்பி போடணும். இது VW னா மைனஸ் VW இப்படி இருக்கும். கரெக்டா? இது VW னா மைனஸ் VW இதோட உல்டா. சோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா I want VR minus VW resultant. So VR minus VW resultant னா இது ரெண்டும் two sides of a parallelogram. So the resultant will be like this. So இதுதான் VRW. So what angle it makes with the vertical? It makes an angle of VW. இது 12, இது 35. கரெக்டா பசங்களா? எல்லாருக்கும் ஓகேல? So it makes an angle theta tan inverse of 12 by 35 with respect to the vertical. So tan theta is 12 perpendicular by base 35. So tan theta is 12 by 35. But this theta is with respect to the vertical. நான் எங்க இருந்து மெஷர் பண்றேன்? I am measuring with respect to the vertical. Got it? So இதுதான் ஆன்சர். வேற லெவலா? சந்தோஷமா? எல்லாருக்கும் ஹாப்பியா? பசங்களா அடுத்ததுக்கு போலாமா? யா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அஸ்வின், ஆமாயா, கிளாஸ் போயிட்டு இருக்கு, போய் அட்டெண்ட் பண்ணு. ஏஐ லைவ் கிளாஸ்ல, ஏஐ லைவ் கிளாஸஸ் தான் ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ், போய் செக் பண்ணு. கிளாஸ் போயிட்டு இருக்கு. பசங்களா எல்லாரும் ஹாப்பியா? ஹாப்பினா போடுங்க சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர், ஒரு ஃபயர், ஒரு தம்ஸ் அப், ஒரு ஜேபிஜே போட்டு தாக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஆசில், thank you so much ஆசில். great, great, great. never mind தமிழன், நீ தனியா நல்லா ஒர்க் பண்ணினா தேவையில்லை. ஆனா ஜென்ரலா கண்டிப்பா ஹெல்ப் வேணும் தான் சொல்லுவேன். ஆனா நீ வந்து நீனே படிக்கிற மாதிரி பையனா இருந்தா, நீனே நிறைய சால்வ் பண்ற மாதிரி இருந்தா, நீனே யூ கேன் ட்ரை, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போலாம்யா. ஸோ அடுத்த கேள்வி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் போகிறதுக்கு முன்னாடி கிராவிட்டின்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமா? யாரு கண்டுபிடிச்சா? நம்ம கிராவிட்டி யாரு கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. ஓகே, இந்த லாஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருப்பீங்கல்ல, அதே போல கிராவிடேஷனல் லாஸும் நம்ம நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரீ கீழே, ஆப்பிள் ட்ரீ கீழே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அந்த ஆப்பிள் வந்து அவர் மண்டையில விழுந்துச்சான். அப்போ அவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம், எப்படிடா இந்த ஆப்பிள் கீழே விழுது, எதனால கீழே விழுது அப்படின்னு. ஸோ அப்போதான் நம்மளோட கிராவிட்டி வாஸ் பார்ன். ஸோ கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, ஈர்ப்பு, நம்மளோட ஏர்த்தோட ஈர்ப்பு. ஸோ ஏர்த் வந்து நம்ம எல்லாரையும் அதோட சென்டருக்கு இழுக்கும். ஸோ அதுதான் கிராவிட்டி. அதனால தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், அதனால தான் நீ தரையில் உட்காந்துருக்க. நம்மளாம் இல்லைன்னா பறந்துட்டு இருப்போம். ஓகே, நம்ம எப்படி ஸ்பேஸ் எல்லாம் படம்லாம் பார்ப்போம்ல, அழகா அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஸ்பேஸ்ல நல்லா தே வில் ஃப்ளோட், தே வில் ஃப்ளை, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருந்திருப்போம் இஃப் கிராவிட்டி வாஸ் நாட் தேர். ஸோ கிராவிட்டி தான் நம்ம எல்லாரையும் இழுத்து பிடிச்சி தரையில் வச்சிருக்கு. கரெக்டா?
ஸோ கிராவிட்டி வந்து என்னைக்குமே ஆக்ட் ஆகும் இஃப் யூ ஹாவ் அ ப்ரொஜெக்டைல். ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டினா, ஒரு கிரிக்கெட் பாலை மேலே தூக்கி போட்டினா, ஒரு 6 அடிச்சினா பால் திருப்பி கீழே வருதுல்ல, ஏன் கீழே வருது? நீ 6 அடிச்சா அப்படியே வெளியே போயிடக்கூடாதா? சார் நான் ஓங்கி ஒரு அடி அடித்தேன் சார், அது அப்படியே சன் வரைக்கும் போயிடுச்சு சார். ஏன் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா கிராவிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நீ அடிக்கிற 6 வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திருப்பி கீழே வரும். மேபி 6க்கு போகாமல் அவுட்டும் ஆகலாம் கேட்ச் பிடிச்சி, இல்லையா? ஸோ அதுதான் கிராவிட்டியோட எஃபெக்ட். ஸோ கிராவிட்டி வில் ஆக்ட் ஆல்வேஸ் டவுன்வர்ட். And to be precise, it's towards the center of the earth. Okay, so gravity or actual direction is towards the center of the earth, but in general we always take downward. Okay, so gravity generally pathina downward direction la act agum, ana originally pathina it should be always directed towards the center of the earth. Don't forget that. Okay va, very good, super pasangla. So how do you describe the motion of an object that is thrown freely in air? So இப்போ ஒரு ரக்பி பால் இருக்கு, ரக்பி பால் நான் தூக்கி போடுறேன், இல்லனா ஒரு கிரிக்கெட் பால் நான் எறிறேன், இல்லனா ஒரு கல்லை தண்ணியில தூக்கி போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்றது, அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். எல்லாம் ரெடியா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? ஆர் யூ கைஸ் ரெடி? உள்ள போயிடலாமா? ஃபைனலி we are starting projectile motion guys. என்னையா ஒரு சந்தோஷம், ஒரு எனர்ஜியே இல்லை சாட்ல. எங்கேயா எனர்ஜி? போடுங்க, போட்டு தாக்குங்க. ஒரு ஏடி ஸ்கொயர், ஒரு ஃபயரு. சாட்ல ஆளுங்க இருக்கமே அடையாளமே இல்லையா? வெரி குட் அக்ஷரா, எஸ் எஸ் எஸ், ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆரம்பிக்க போறோம். வெரி குட் ஸ்டான்லி, சூப்பர் சார். ஹியூமன் ஐ எப்போ சார்? ஃப்ரெண்ட்ஸ் சேலஞ்ச் ஹியூமன் ஐ நாளைக்கு 5 மணிக்கு. ஓகே, நாளைக்கு 5 மணிக்கு ஹியூமன் ஐ நான் டீச் பண்ணுவேன், மறக்காம வந்து செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாம் யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்னது? ப்ரொஜெக்டைல் மோஷன்னா இந்த மாதிரி மோஷன் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவோம். நீங்கள் இந்த பீரங்கி குண்டு அடிக்கிற மாதிரி, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஜாவலின் த்ரோ பண்ணுற மாதிரி. நம்ம எல்லாருமே ஒலிம்பிக்ஸில் நீரஜ் சோப்ராவை பார்த்தோம்ல, ஜாவலின் கொண்டு போய் அவர் வந்து he'll throw it, அது போற பாத் கூட இட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். அப்புறம் கிரிக்கெட் பால் நம்ம தூக்கி அடிக்கிறது, அதுவும் ப்ரொஜெக்டைல் மோஷன். அப்புறம் தண்ணியில கல் அடிக்கிறது, அதுவும் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் நம்ம படிக்க போறோம். ஏன்னா அது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன். அது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன். ஏன்னா அது மேலேயும் போகுது, அதாவது மேலேயும் போகுது, ஹாரிசான்டலாகவும் டிராவல் ஆகுது. So it's a 2D motion. So any projectile motion வந்து நம்ம வந்து ஒரு 2D aspectல படிக்க முடியும். சரியா? So அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So projectile motion is a 2-dimensional motion under constant gravitational acceleration. ஏன்னா இப்போ அந்த பீரங்கி குண்டு இப்படி போகுதுல்ல, அப்ப எல்லா இடத்துலையும் கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது. அதனால தான் அந்த குண்டு இங்க வந்து தரையில அடிக்குது, இல்லைன்னா அந்த குண்டு அப்படியே வெளியே போயிடும்ல. இப்போ நான் பீரங்கி வந்து இப்படி தானே அடிக்கிறேன், ஸோ அந்த குண்டு வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கலாம்ல. ஏன் மேலே போயிட்டே இருக்க மாட்டுது? ஏன் கீழே வந்து விழுது? ஏன் கீழே வந்து விழுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டினால. இப்போ நான் பீரங்கி குண்டு வெளியே வந்த உடனே கிராவிட்டி வில் ஸ்டார்ட் ஆக்டிங். கிராவிட்டி எப்படி ஆக்ட் ஆகும்? கீழே ஆக்ட் ஆகும். ஸோ அதை அந்த குண்டை கீழே இழுத்து 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 கரெக்டாக தரை வரைக்கும் கொண்டு வந்துடும். திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இது புரிஞ்சா? இது வரைக்கும் ஹாப்பியா? Did you guys like it? சந்தோஷமா? அந்த கான்செப்ட் புரியுதா? இதோ இங்க பாருங்க, g தான் acceleration due to gravity. ஸோ இதான் சிம்பிள் ஃபார் acceleration due to gravity. இதோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர் per செகண்ட். ஸோ யூஸ்வலா 10 எடுத்துப்பாங்க, யூஸ்வலா 10 எடுத்துப்பாங்க, மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா வெலாசிட்டி கிடையாது, இது வந்து ஆக்சலரேஷன். ஸோ we take it as 10 or 9.8. ஓகே, ஜென்ரலா we take it as 10 to simplify calculation. ஆனா 9.8 தான் actual value. ஓகேவா? வெரி குட், சூப்பர் பசங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கி குண்டு வந்து இப்போ ஒரு இடத்துல நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டாச்சு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நான் படிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பீரங்கி குண்டு இங்கே போயிட்டு இருக்குல்ல, அப்போ கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகும். ஸோ கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகிறதுனால தான் அது அப்படியே இறங்கி கீழே வருது. பாத்தியா? அது அப்படியே இறங்கி கீழே வருது. Are you all able to get it? Very good, very good.
சூப்பர். ஸோ இப்போ நம்ம உள்ள போகலாம். உள்ள போய் ஃபுல் மோஷனை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பசங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க. அப்படி ஏதாச்சும் புரியலன்னா உடனே கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? கன் புல்லட் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனா இல்லையா சார்? கோபாலகிருஷ்ணன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஷூட் இட். கன் வந்து நம்ம யூஸ்வலா ஸ்ட்ரைட்டா தான் ஷூட் பண்ணுவோம். யாரும் இப்படி ஷூட் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் யூ saw the movie வாண்டட். வாண்டட் படம் பார்த்துருக்கீங்களா? யார் அது? நம்மளோட ஃபேமஸ் ஹீரோயின் ஆஞ்சலினா ஜோலி. ஸோ வாண்டட்ல பார்த்தீங்கன்னா கன்லேயே சுற்றி சுற்றி சுடுவாங்க. கன்லேயே சுற்றி சுற்றி சுடுவாங்க. ஸோ யூஸ்வலாக அப்படி யாரும் சுட மாட்டாங்க. கன் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக போய் தான் சுடும். ஸோ கன் இஸ் அ ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் தான் சொல்லணும். இட் இஸ் அ லீனியர் மோஷன். ஓகே, இட்ஸ் 1D மோஷன். பட் யா, projectile is cannonball, and then you also have javelin, and then your throwing of a cricket ball. All those are projectile motion, but not gun. Okay, gun in general is linear motion. Okay, great. So பசங்களா ஆரம்பிப்போம்யா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனோட பேசிக்ஸை படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட் தான் பேசிக்ஸ். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கவனமா கேளுங்கயா. ஓகே, சொதப்பாம கவனிங்க, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அக்ஷரா, உன்னோட கேள்வி கண்டிப்பா ஆன்சர் பண்ணப்படும், கவலைப்படாத. உன்னோட கேள்வி கண்டிப்பா ஆன்சர் பண்ணப்படும். ஆர்மி, டேங்க்ஸ், சாக்கர். எஸ் எஸ் எஸ், நீங்க எல்லாருமே ரைட்யா. எல்லாரும் வேற லெவல் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன். எஸ், குட் 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 குட். லெட் மீ டேக் அ பிரெத். ரொம்ப மூச்சுடாமல் பேசிட்டேன். ஓகே ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதாயா ப்ரொஜெக்டைல் மோஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து ஒரு பாலை இந்த வெலாசிட்டியோட தூக்கி போடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் இனிஷியல் வெலாசிட்டி V0. ஓகே, V0 என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. நல்லா கவனிங்க பசங்களா, ப்ளீஸ். ஒரு 10 நிமிஷம் யாரும் பேசாதீங்கயா, நல்லா கவனிங்கயா. ஏன்னா இந்த 10 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சும்மா சொல்ல மாட்டேன்ல, நான் வந்து இவ்வளோ நேரம் ஜாலியாக தான் எடுத்துட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ணேன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பார்ப்போம். அண்ட் நீங்கள் பேஷண்ட்டாக லிசன் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக், அதான் நான் அப்படி சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, இப்போ நான் வந்து V0ன்னு சொல்கிறேன்ல, அது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, ஒரு பால் இருக்கு, ஒரு பந்து இருக்கு. அந்த பந்தை வந்து நான் வந்து தூக்கி போடுறேன். ஸோ தூக்கி போடுறப்ப இந்த மாதிரி டைரக்ஷனில் தூக்கி போடுறேன். ஸோ அப்போ இனிஷியலாக நான் கொடுக்குறேன் பார்த்தியா, இனிஷியலாக இப்படி நான் தூக்கி போடுறேன்ல, ஸோ அந்த டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பந்தை தூக்கி போட்ட பிறகு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பந்து இருக்கு, இதான் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி. அப்புறம் கிராவிட்டி கீழே ஆக்ட் பண்ணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே எனக்கு தெரியாது, வேற ஒன்றுமே தெரியாது. இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல. நான் பந்தை இந்த டைரக்ஷனில் தூக்கி போடுறேன், கிராவிட்டி கீழே இருக்கு. ஓகேவா? எவ்ரிபடி ஹாப்பி? எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தரேன் பசங்களா. நான் வந்து தரையிலேருந்து தீட்டான்ற ஆங்கிள் தூக்கி போடுறேன். ஸோ நான் உங்ககிட்ட கொடுத்தது மூணு விஷயம் தான், மூணு விஷயம் மட்டும்தான். என்ன இனிஷியல் வெலாசிட்டியை தூக்கி போடுறேன், என்ன ஆங்கிள் தரையிலேருந்து தூக்கி போடுறேன், கிராவிட்டி. கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகும், அது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நான் உன்கிட்ட கொடுக்கிறது. இது வரைக்கும் புரிஞ்சா புரியலையா? ஐ ஹேட் சீரியல்ஸ். இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு நான் எடுக்கிறேன்யா. 11th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் எடுக்கிறேன். நீ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சா இதை நீ பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுரு. இட் இஸ் நாட் ஃபார் யூ. ஓகே, எல்லாரும் ஹாப்பியா பசங்களா? பொறுமையா போவோம். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சா, இதை புரிஞ்சுனா போடுங்க. ஓ 8th ஸ்டாண்டர்டா? உனக்கு ஒன்றும் நிறைய டைம் இருக்கியா, கவலைப்படாத. நீ வரப்ப நல்லா படிப்ப, நல்லா புரியும் உனக்கு. நீ இப்போதானே 8th, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபோக்கஸ் பண்ணு.
ஓகேவா? everybody cool with this? ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சார் நீங்க தான் சார் சொன்னீங்க 2D மோஷன் 2D மோஷன் 2D மோஷன் y தனியா பாரு x தனியா பாரு y தனியா பாரு x தனியா பாருன்னு காலையில இருந்து கத்திட்டு இருக்கீங்களே சார். இங்க எங்க சார் y இருக்கு x இருக்கு? அங்கதான் நான் வரேன். நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா கவனி. கிராவிட்டி y டைரக்ஷன்ல இருக்கா? கிராவிட்டி y டைரக்ஷன்ல இருக்கா? சோ அதை தொடணுமா? அதை தொட தேவையில்லை. நான் கிராவிட்டியை தொட போறது இல்லை, ஏன்னா அது y டைரக்ஷன்ல தான் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தீட்டா வந்து எனிவே ஆங்கிள், அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது கிவன் ஆங்கிள். ஆனா என்னோட இனிஷியல் வெலாசிட்டி x டைரக்ஷன்லயும் இல்லை y டைரக்ஷன்லயும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன், என் இனிஷியல் வெலாசிட்டியை பிரிச்சு எழுத போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். I will split and resolve my initial velocity. That is the very first step that I do. So நான் என்ன பண்ண போறேன், இந்த v0 தூக்கிட்டு நான் சொல்லி கொடுத்தேன் போன கிளாஸ்ல, ஆங்கிள் பக்கம் சாஞ்சினா, ஆங்கிள் பக்கம் சாஞ்சினா அது cos θ. ஆங்கிளுக்கு அந்த பக்கம் போனினா sin θ. சோ என்னோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி வெக்டரை இந்த ரெண்டு x y டைரக்ஷன்ல எழுதிட்டு, இந்த ரெண்டு டைரக்ஷன்ல எழுதிட்டு என்ன பண்ணும், இதை தூக்கிடணும். ஏன்னா அதுதான் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன்ல, அதை பிரிச்சு இப்படி எழுதிட்டு, இப்போ எனக்கு x இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், y ல இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், இதை வச்சு சால்வ் பண்ண போறேன். அவ்வளவுதான். This is the starting point. புரியுதா? அவன் கொடுத்த டைரக்ஷன் வந்து எக்ஸும் கிடையாது ஒய்யும் கிடையாது. நான் என்ன சொன்னேன், இந்த கிளாஸ் ஆரம்பத்துல நான் கத்திட்டு இருக்கிறது என்னது, எக்ஸ் தனியா பாரு ஒய்ய தனியா பாரு, எக்ஸ் தனியா பாரு ஒய்ய தனியா பாரு, எக்ஸ் ஒன்னா ஈக்குவேஷன்ஸ் எழுது, ஒய் ஒன்னா ஈக்குவேஷன்ஸ் எழுது. ஆனா இங்க எக்ஸ் ஒய்ல இல்லையே வெலாசிட்டி. ஸோ ரிசால்வ் பண்ணு. அதான் நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன்ல, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் போன கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெக்டரை எனக்கு டைரக்ஷன் பிடிக்கல, நான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்போ நான் இதை ரிசால்வ் பண்ணிட்டு இந்த வெக்டரை தூக்கிடுவேன். அதான் பண்ணியிருக்கேன். புரியுதா? எல்லாருக்கும் கிளியரா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் பசங்களா, வேற லெவல். ஸோ ரகுராம் ப்ளீஸ் வீடியோவை பின்னாடி புல் பண்ணி பாரியா. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வெக்டரை ரிசால்வ் பண்ணிட்டேன். அதாவது இப்படி இருந்த வெக்டரை I have given x component and y component because I will see x direction motion separately and y direction motion separately. Gravitational force வந்து mg. ஆனா பசங்களா நம்ம இந்த சாப்டர்ல ஃபோர்ஸ் படிக்க போறது இல்ல. ஸோ அதனால வெறும் acceleration due to gravity தான் முக்கியம். that is g. ஓகேவா? ஸோ mg நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறது இல்ல, அதை பத்தி வருத்தப்படாதீங்க. வெரி குட் அக்ஷரா, ஐ வில் கம் டு தட். ஸோ பசங்களா இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்னது எழுதலாமா? இனிஷியல் வெலாசிட்டி in x direction எவ்வளோ? v0 cos theta. இனிஷியல் வெலாசிட்டி in y direction எவ்வளோ? v0 sin theta. acceleration in x direction எவ்வளோ? acceleration in x direction முட்டை. acceleration in x direction முட்டை. கரெக்டா தப்பா? acceleration in x direction முட்டை. ஏன்? ஏன்னா இந்த டைரக்ஷன்ல எங்கேயாச்சும் acceleration இருக்கா? நல்லா இந்த டயக்ராமை நல்லா பாரு. இந்த டயக்ராமை நல்லா பார்த்தீங்கன்னா x டைரக்ஷன்ல ஒரு acceleration இல்லை. புரிஞ்சா? ஆனா acceleration y direction எவ்வளோ? acceleration y direction is -g. ஏன் சார்? ஏன்னா y directionல gravity act ஆகுது. y directionல gravity act ஆகுது. எப்படி act ஆகுது? கீழே போகுது. gravity கீழே போகுது. கீழே போனாலே மைனஸ் சைன்.
ஸோ கீழே மைனஸ் சைன், லெஃப்ட்ல மைனஸ் சைன், மேல பாசிட்டிவ், ரைட்ல பாசிட்டிவ். இதுதான் சைன் கன்வென்ஷன். எக்ஸ் ஆக்சிஸ்ல லெஃப்ட்ல போனா நெகட்டிவ், y ஆக்சிஸ்ல கீழே வந்தா நெகட்டிவ். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்க பேசிக் இன்ஃபர்மேஷன். இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். இதை வச்சு நம்ம ஃபைனல் வெலாசிட்டி எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம விளையாட போறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா? ஸோ இப்போ அக்ஷரா வந்து ஒரு சூப்பர் கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை என்ன நம்ம பார்ப்போம். ஸோ பசங்களா, இதெல்லாம் இனிஷியல் வெலாசிட்டி மறந்துடாதீங்க. இதெல்லாம் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? எல்லாருக்கும் சந்தோஷமா? எஸ் எஸ் ஃபோபியா மேன், ஐ வில் கம் டு தட், டோன்ட் வரி. எல்லா நியூமெரிக்கல்லையும் -g தான் இருக்கணுமா சார்? பசங்களா, அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, நான் சொல்லித்தரேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ் போற வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்றத கவனிங்க. எக்ஸாக்ட்லி, இட் இஸ் நாட் ரிட்டார்டேஷன், இட் இஸ் நெகட்டிவ் ஆக்சலேஷன். கரெக்ட். ஏன்னா மேல போறப்ப ரிட்டார்டேஷன், ஆனா கீழே வரப்ப ஆக்சலரேஷன்ல. யோசித்து பாரு. ஃபோபியா மேன் சொல்றாரு, சார் கிராவிட்டி நெகட்டிவா இருக்குல்ல, அப்போ ரிட்டார்டேஷனா சார்? ரிட்டார்டேஷன்னா நீ போற டைரக்ஷனுக்கு ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டா இருக்கணும். ஸோ நீ இப்போ ஒரு பாலை மேலே தூக்கி போடுற, நான் மேலே தூக்கி போடுறப்ப பால் மேலே போகுது, கிராவிட்டி கீழே இருக்கு. ஸோ அப்போ ரிட்டார்டேஷன். கரெக்ட். அப்போ நீ சொல்றது ரைட்டு. ஆனா பால் மேலே போயிட்டு நின்னுட்டு திருப்பி கீழே வரும் பாத்தியா, அப்போ ரிட்டார்டேஷன் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா பாலும் கீழே வருது, கிராவிட்டியும் கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆக்சலரேஷன், இட் இஸ் நாட் ரிட்டார்டேஷன். அப்பயும் கிராவிட்டி கீழே தான் ஆக்ட் ஆகுது, அப்பயும் கிராவிட்டி நெகட்டிவ் தான், ஆனா பாலும் கீழே வருது. ஸோ சேம் டைரக்ஷன்னா இட் இஸ் ஆக்சலரேஷன், ஆப்போசிட் டைரக்ஷன்னா இட் இஸ் ரிட்டார்டேஷன். தட் இஸ் த கான்செப்ட் which you have to understand. சூப்பரா? சந்தோஷமா பசங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எல்லாரும் ஹாப்பியா? அடுத்ததுக்கு போலாமா? வேற லெவல்ல செம்ம நல்ல நல்ல கான்செப்ட்லாம் கற்றுக்கிறீங்க. ஸ்லோவா நம்ம முன்னேறும். ஓகேவா? இதெல்லாம் நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்குறது. அதனால தான் ரொம்ப பொறுமையாக இப்போ தான் எவ்வளோ 25வது ஸ்லைடு வந்திருக்கேன். 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாச்சு ஆல்ரெடி. 2 மணி நேரம் நின்று இப்போ தான் 25வது ஸ்லைடு வரேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் காட் இட் அண்ட் யூ ஆர் ஆல் ஹாப்பி வித் திஸ். ஒன்றும் எவ்வளோ நேரம் சார்? ஒன்றும் ஒரு 15-20 மினிட்ஸ். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டு தென் வீல் ஸ்டாப். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போகலாம்யா. ஸோ இப்போ நான் வந்து ஐ எம் கோனா ஃபைண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ எக்ஸ்ல ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? எக்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஆக்சலேஷன் எக்ஸ் இன்டூ டி. கரெக்டா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? நான் வந்து என்ன சொல்லி கொடுத்தேன்? 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுமே எக்ஸுக்கு தனியா எழுது, ஒய்க்கு தனியா எழுது. சொல்லி கொடுத்தனா இல்லையா? 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுமே எக்ஸுக்கு தனியா எழுது, ஒய்க்கு தனியா எழுது. நான் சொல்லி கொடுத்தனா இல்லையா? ஆமா தானே? ஸோ இப்போ ஆக்சலேஷன் எக்ஸ் எவ்வளோ? முட்டை. ஸோ முட்டை இன்டூ டி இஸ் முட்டை only. ஸோ final velocity in x is also equal to initial velocity in x, which is v naught cos theta. So x direction la velocity மாறவே இல்ல. x direction la velocity மாறவே இல்ல. ஏன் x direction la velocity மாறவே இல்ல? ஏனா acceleration இல்ல நண்பா. acceleration இருந்தா தானே velocity மாறும். x direction la acceleration முட்டல. acceleration முட்டையா இருந்தா எப்படியா மாறும் velocity? velocity will be same. Got it? So அக்ஷரா, இப்போ உன் கேள்விக்கு பதில் வந்துச்சா? வெரி குட். ஸோ இப்போ இது வந்து ஐடியல் கேஸ், இது வந்து ரியாலிட்டி கிடையாது. இப்போ ரியாலிட்டியில இது மாதிரி நடந்தா கோலி, நம்ம விராட் கோலி இந்தியா கேப்டன் வந்து 6 அடிச்சார்னா பால் போயிட்டே இருக்கும். பால் வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி எப்பவுமே இருக்குமா? 6 அடிச்ச பிறகு பால் தரைக்கு வந்து உருண்டு போயிட்டே இருக்கும். அவர் வந்து மும்பைலேருந்து அடிச்சார்னா நம்ம பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் வந்துடும் பால். அப்படி வருமா? பால் உருண்டு நின்றும்ல.
அதே மாதிரி 6 அடிச்சாலே கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்துரும்ல. ஏன்? ஏன்னா you will have resistance, you will have air resistance. In reality you have air resistance, viscous drag, all these retarding forces will act on the body. ஆனா அதெல்லாம் நம்ம இப்ப கண்டுக்க போறது இல்ல. அதனால தான் we say acceleration is முட்டை and we say velocity horizontal will be constant. Okay, so இதான் theoretical. நம்ம படிக்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலா படிக்கிறோம். சரியா? முன்னாடி போலாமா? அடுத்ததுக்கு போலாமா? இது வரைக்கும் ஹாப்பியா எல்லாரும்? எக்ஸாக்ட்லி பாலமுருகன், சூப்பர்யா, கரெக்டா சொன்ன நீ. ஓகே, ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஜீரோ ஆக்சிலரேஷனா? பிரஜித் என்னையா சொல்ற? நீ சொல்றது நீனே வாசித்து பாரு. சார் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் ஜீரோவா சார்? என்னையா கேக்குறீங்க? வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா ஆக்சிலரேஷன் ஜீரோ அப்படி சொல்லலாம். யா, வெலாசிட்டி மாறவே இல்லைனா ஆக்சிலரேஷன் முட்டை, அது கரெக்ட். ஓகே ஓகே, சோ பசங்களா அடுத்ததுக்கு போலாம். வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஈக்குவேஷன் என்னது? அடுத்த ஈக்குவேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் இன் x. சோ டிஸ்பிளேஸ்மென்ட் இன் x is equal to what? Initial velocity in x into time plus half ax into t square. So displacement in x is equal to acceleration முட்டை. So அப்ப இது ஃபுல்லா போயிடும். அப்ப it is equal to v naught x, initial velocity x ல எவ்வளோ? v naught cos theta into time. So that is the displacement along x direction. So x direction ல displacement எவ்வளோ? v naught cos theta into t. இத மறக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிப்போம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிப்போம். ரேஞ்ச் ஆஃப் a projectile motion. ரேஞ்ச்னா என்னது? ரேஞ்ச்னா ஒரு ப்ரொஜெக்டைல் பால் தூக்கி போட்டினா இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுல, அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்க நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்? ஏன்னா ரேஞ்ச் எப்படி இருக்கு பாரு, ஹாரிசான்டலா இருக்கா? ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஸோ ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூ ஹேவ் த ஃபார்முலா ஹியர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேஞ்சை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? வெரி குட். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. மூணாவது ஈக்குவேஷன் என்னது? மூணாவது ஈக்குவேஷன் தேவையில்லை, ஏன்னா ஃபார் ஹாரிசான்டல் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஃபைனல் வெலாசிட்டி இன் எக்ஸ் ஸ்கொயர் minus initial velocity in x square is equal to 2ax into sx. ax தான் 0 இல்ல, ஏன்னா acceleration in x direction is முட்டை. so அப்ப இது முட்டை ஆயிருமா? so basically I'll get the same thing. நான் முன்னாடியே கண்டுபிடிச்சேன்ல, velocity in x is equal to initial velocity in x direction which is v naught cos theta. so இப்போ x directionோட மூணு மோஷனுமே முடிச்சாச்சு. x டைரக்ஷன்ல இருக்க மூணு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுமே முடிச்சாச்சு. அது புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? அது எல்லாருக்கும் புரிஞ்சா? ஆர் யூ கம்ஃபர்டபிள் வித் திஸ்? ஆர் யூ கம்ஃபர்டபிள் வித் வாட் எவர் ஐ செட்? குயிக்கா சொல்லுங்க பசங்களா எல்லாரும். நான் இது வரைக்கும் சொன்னதுல நீங்க எல்லாரும் கம்ஃபர்டபிளா, சந்தோஷமா, ஹாப்பியா? அடுத்ததுக்கு போலாமா? சுப்பிரமணியன், நாளைக்கு இருக்கியா வீடியோ? என்னையா பாக்குறீங்க? சேனல்ல எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? டைரக்டா கிளாஸ்ல வந்து தான் ஸ்பேம் பண்ணுமா? சுப்பிரமணியன் போய் சேனல்ல பாருப்பா, பாரு சேனல்ல. நாளைக்கு 5 மணிக்கு வீடியோ இருக்குல்ல, நான் எடுக்கிறதே இட் இஸ் வெரி வெரி ரேர் ஃபார் 10th and 11th. அண்ட் கரெக்டா நாளைக்கு தான் ஹியூமன் ஐ அந்த கலர்ஃபுல் வேர்ல்ட்னு ஸ்கெடியூல் பண்ணிருக்கேன். அதை பார்க்காம இங்க வந்து சாட்ல வந்து எப்போ சார் எடுப்பீங்க, எப்போ சார் எடுப்பீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வீடியோல இருங்கயா, சேனல்ல ரெகுலரா வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, so please be regular, stay tuned to the channel, only then you will know, otherwise how will you know? சரி, அடுத்ததுக்கு போலாமா? so x வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு. so எல்லாரும் ஹாப்பினா மறக்காம போடுங்க ஒரு AD2, ஒரு ஃபயர் போடு சாட்ல. அதுக்கப்புறம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, டோன்ட் ஃபர்கெட். ஓகே, so இப்போ நம்ம பார்க்கலாம் y டைரக்ஷன் பார்ப்போம். so y ல வந்து velocity final in y is equal to velocity initial in y plus acceleration in y into time. okay, so இப்போ y ஓட மூணு ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போறோம். okay, y ஓட மூணு ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் நல்லா கவனிங்க, சரியா? so இப்போ y ஓட ஃபைனல் velocity.
ஸோ ஃபைனல் வெலாசிட்டினா இறுதி வெலாசிட்டின்னு சொல்ல முடியாது, நீ எங்க வேணா கண்டுபிடிக்கலாம் டிபெண்டிங் ஆன் டைம். இப்போ டைம் 1ன்னு போட்டினா இங்கே கண்டுபிடிக்கலாம், டைம் 2ன்னு போட்டினா இங்கே கண்டுபிடிக்கலாம், டைம் 3ன்னு போட்டினா இங்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமை பொறுத்து யூ கேன் ஃபைண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. புரியுதா? ஸோ அதுக்கு தான் இந்த மோஷன் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எனக்கு தெரியாதது இதுதான், ஐ டோன்ட் நோ திஸ். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இன் y direction is equal to initial velocity in y direction is v0 sin theta. Initial velocity in y direction எவ்வளோ? v0 sin theta. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். acceleration y எவ்வளோ? minus g. acceleration in y is minus gt. So this is the முதல் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இது ரொம்ப 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 முக்கியமான ஈக்குவேஷன். இது ரொம்ப 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 முக்கியமான ஈக்குவேஷன். தயவு செய்து சொதப்பிராதீங்க. this is very important. okay, y motion ரொம்ப முக்கியம் in a projectile. ஒரு projectile y direction motion is very crucial because all your time derivation you will do with respect to y motion. okay வா? ஏன் சார் ஆக்சிலேஷன் எக்ஸ்ல முட்டை? ஏன்னா பிரதோஷ் எக்ஸ் டைரக்ஷன்ல எதுவுமே இல்லையா? எக்ஸ் டைரக்ஷன்ல எதுவுமே இல்லை, ஆக்சிலேஷன் ஒரு ஃபோர்ஸ் இல்லை எக்ஸ்ல, அதனால தான் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சிலேஷன் முட்டை. ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த காத்தும் அடிக்கல, எதுவுமே கொஸ்டின்ல கொடுக்கல, ஜென்ரலா அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சிலேஷன் முட்டை. ஓகே, ஸோ இதான் முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் y direction is equal to initial velocity in y direction into time plus half acceleration into y t square. Acceleration in the y direction into t square. So அது எப்படி எழுதலாம்? I can write as v0 cos theta into time plus half ay வந்து minus g. So it will become minus half gt square. So இதுதான் நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்னது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன்? நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து y displacement is v0 sin theta. ஐ எம் சாரி, நான் தெரியாம cos theta போட்டேன், sin theta. v0 sin theta t minus half gt square. இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் y டைரக்ஷன்ல. y டைரக்ஷன்ல மறந்துடாத. ஓகே, ஸோ பசங்களா தெரியாம நான் cos theta எழுதிட்டேன், sin theta தான் வரணும். கரெக்ட் கரெக்ட், எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். இது வரைக்கும் புரிஞ்சா? ரெண்டு அவுட்டு, வாயிலையும் ரெண்டு முடிச்சாச்சு. இப்போ கடைசி ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அதையும் பார்த்துடலாமா? வாயில இருக்க கடைசி ஈக்குவேஷனையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம போய் டிரைவ் பண்ணலாம். இந்த மோஷனை எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணுன்றத நம்ம டிரைவ் பண்ணலாம். இது வரைக்கும் சந்தோஷமா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? எல்லாருக்கும் சந்தோஷமா? எஸ், அடுத்ததுக்கு போலாமாயா? வெரி குட், சூப்பரோ சூப்பர், வெரி குட் கஸ்தூரி. சுதன் சுதன் சுதன், ஆமாயா, உங்களோட சாட் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வருது, அதனால தான் நான் உடனே கண்டுபிடிக்கல. யூஸ்வலாக சாட் இமீடியட்டாக இருந்துச்சுன்னா ஐ வுட் ஹவ் நோன் இட். நான் எழுதுனது v0 cos theta, அது ஆக்சுவலாக v0 sin theta தான். நீங்கள்லாம் கரெக்ட் தான். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம்யா. வெரி குட். ஸோ மூணாவது ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ முக்கியம் இல்லை, பட் எனிவே ஐ ரைட் இட். ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இன் y direction ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் acceleration in y, displacement in y. ஓகே, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? v0 sin theta whole square is equal to 2 into minus g into sy. So இதான் லாஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நாட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் யா யூ கேன் மேக் a note of it. ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷ், சாய் சந்தோஷ், நீ முதல்ல இருந்து பார்த்தாதாயா புரியும். நீ இப்போதான் சேனலுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உன்னைய பார்க்கறதுல. ஆனால் நீ ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தான் உனக்கு புரியும். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து 1.5 மணி நேரமாக போயிட்டு இருக்கு. ஸோ நீ கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட, அதனால வீடியோ பின்னாடியிலேருந்து போய் பாரு, அப்போதான் உனக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? பட் கண்டிப்பாக உனக்கு புரியும்யா, கவலைப்படாத. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே,
வெரி குட். ஸோ பசங்களா இதாயா அந்த 3 ஈக்குவேஷன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிரைவ் பண்றோம், எப்படி இந்த மோஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி இந்த மோஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றத நம்ம உள்ள போய் ஆராய்ந்து நம்ம we will appreciate it. Okay, let's go forward. ஸோ இதெல்லாம் தான் நான் எழுதின மோஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஒய்யோட டிஸ்பிளேஸ்மெண்ட், அண்ட் எக்ஸ் வெலாசிட்டி, இது ஒய்யோட வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ நான் நிறைய நல்ல விஷயங்கள் டிரைவ் பண்ண போறேன். எல்லாம் கவனி, சூப்பராக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வெலாசிட்டி இன் எக்ஸ், வெலாசிட்டி இன் ஒய். இதெல்லாம் நான் டிரைவ் பண்ணது தான். கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கிளாரிட்டியா இருக்கா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல? இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? ஓகேவா? ஆர் யூ ஆல் ஹாப்பி வித் திஸ் பசங்களா? ஃபார்முலா எல்லாம் பை ஹார்ட் பண்ணுமா சார்? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா மற்றபடி கேள்விக்கெல்லாம் நான் பை ஹார்ட் பண்ண மாட்டேன். ஐ ஆல்வேஸ் சால்வ் இட். ஆனா சில பசங்க சொல்லுவாங்க, ஆமா சார் நீங்க ஐஐடிக்கு படிச்சீங்க, நீங்க ஜேஇ மெயின்ஸ்லாம் படிச்சீங்க, நீங்க வேற ஸ்டேட் டாப்பரு, நீங்க சொல்வீங்க, ஆனா எங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கு சார். ஸோ அதனால பசங்களா ஃபார்முலா மக்கப்பும் அடிக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்ச மெத்தட் வந்து புரிஞ்சு பண்றது தான். ஏன்னா நீ புரிஞ்சு பண்ணா நல்லா பண்ணுவ, உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு. அப்படி முடியலன்னா நீ ஃபார்முலாவை டப்பா அடிச்சே பண்ணலாம். ஓகேவா? சார் டின்னரா? நான் 7:30 மணிலேருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா? நான் ஒரு 10 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் பற்றி யோசிக்கணும். ஓகே ஓகே ஓகே, கமான் கைஸ், லெட்ஸ் டூ இட் ஃபாஸ்ட். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, இப்போ நான் ஒரு சூப்பர் விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளேன். இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து இப்படி இருக்குமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஐ எம் கோனா ஆராய்ச்சி பண்ண போறேன். எங்க டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன நடக்குது, டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன நடக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண போறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சு கவனிங்க. ஓகேவா? ஸோ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி எக்ஸ்ல எப்படி இருக்கும், வெலாசிட்டி ஒய்ல எப்படி இருக்கும், அதை நீங்க சொல்லணும். நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன்ல எப்படி இருக்கும், என்ன வேல்யூ, ஒய் டைரக்ஷன்ல எப்படி இருக்கும், ரெண்டுமே எனக்கு வேணும். வெலாசிட்டி ஒய் எவ்வளோ, வெலாசிட்டி எக்ஸ் எவ்வளோ at the top most point. ஆக்சிலேஷன் கேட்கல கஸ்தூரி, நான் ஆக்சிலேஷன் கேட்கல. வெலாசிட்டி எக்ஸ்ல எவ்வளோ, ஒய்ல எவ்வளோ, அதை சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் கேள்வி, ரொம்பலாம் யோசிக்க வைக்கிற கேள்வி கிடையாது. So please think about it and tell me. I want right answers from all of you. Okay? Shri Balamari, வணக்கம், ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கறதுல. வெல்கம் டு our channel, happy to have you here. எஸ்ஏகி விக்னேஷ், வெரி குட். ஆனா வெலாசிட்டி எவ்வளோ? எக்ஸ் வெலாசிட்டி 0வா? தப்பு ஸ்டான்லி. எப்படி? என்னையா எல்லாரும் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. சார் velocity in x direction is u cos theta. Ayush, very good. X direction velocity will be the same. X direction velocity will be the same, which is v naught cos theta. So this will be the same. This will be just v naught cos theta. ஏனா x direction velocity மாற போறது இல்ல. x direction velocity மாற போறது இல்ல. x ஓட velocity மாறாது in projectile motion because acceleration in x direction is முட்டை. acceleration in x direction முட்டைன்றனால velocity in x direction மாறாது. புரியுதா? இப்போ y direction, y ஓட velocity is 0. very good. எல்லாருமே ரைட். ஏன் சார் 0? see பசங்களா, எப்போ பால் மேல போகும், an object will move in a certain direction if it has velocity in that direction. An object will continue to move in a direction
only if it has velocity in that direction. So I go up when I have velocity in y direction. Ana when I reach the maximum height, I cannot go up further. I cannot go up further. That means what? That means my y velocity is 0. புரியுதா? நான் first ball தூக்கி போட்டனே மேல போகுது. ஆனா டாப் பாயிண்ட் ரீச் பண்ண பிறகு அதுக்கு மேல போகாது. அங்க y velocity ஒரு இன்ஸ்டன்ட்க்கு முட்டை ஆயிடும். ஒரு இன்ஸ்டன்ட்க்கு மட்டும் தான் முட்டை ஆகும். அதுக்கு அப்புறம் திருப்பி கீழ வரும்ல. சோ கீழ இருக்க y velocity இன்கிரீஸ் ஆகும். சோ மேல போறப்ப y velocity இருக்கும். reach maximum height reach பண்ண பிறகு it will become 0. அப்புறம் திருப்பி கீழ வர y velocity in downward direction will increase. Y velocity in upward direction will be there until you reach the topmost point. At the topmost point, y velocity is 0, and after that, y velocity will be towards downward direction. புரியுதா? Very good, very good. Super, yeah. So, அதுதான் கான்செப்ட். ஏன் இப்போ நான் இதை அவ்வளோ மண்டே உடச்சிக்கிட்டேன்னா, ஏன்னா இதை மூலியமா நம்ம நிறையா டிரைவ் பண்ணலாம். ஓகே, இதை மூலியமா நம்ம நிறையா டிரைவ் பண்ணலாம். என்னத்தை டிரைவ் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, let's see first the time when y velocity becomes 0. So y velocity 0 ன்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? I'll get v0 sin theta minus gt. So I'll get time is equal to v0 sin theta by g. Correct? So this is called as time taken to reach maximum height. What is this t? This is the time taken to reach maximum height. Supera. என்ன t கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. v0 sin theta by g. So that is the time taken to reach the maximum height. புரியுதா? Are you guys able to follow? Cool. Okay, so now what we are going to do is இத மூலமா because of symmetry of the trajectory that it takes, I can predict the total time also. That's the beauty of parabolic motion. Okay, so let's come to that. ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியா? Okay, so time taken to reach the maximum height, I hope all of you are clear. இப்போ நம்ம projectile motion வந்து it is a parabolic path. இந்த பாத்துக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா parabola ன்னு சொல்லுவோம். இது போய் மேல போய் கீழ வரதுக்கு பேர் parabola. So parabola வந்து it's a symmetric shape. So அதனால time taken to reach the top is equal to time taken to come down. So மேல போறதுக்கான டைமும் கீழ வரதுக்கான டைமும் ரெண்டும் ஒண்ணுதான். So மேல போற time is called as time of ascent. Time of ascent is equal to time of descent. Descent na கீழ வருது. So that is equal to v0. What did we have? Cos theta or sin theta? Sin theta. So v0 sin theta divided by g. So அதுதான் உன்னோட time of ascent. மேல போற டைமும் v0 sin theta by g. கீழ வர டைமும் from maximum height கீழ வர டைமும் v0 sin theta by g. So time of ascent மேல ஏறுற time is equal to time of descent கீழ இறங்குற time provided you are seeing at the same level. Okay, அது கண்டிப்பா ஒரு முக்கியமான point. Provided you are observing start and finish at the same level, at the same horizontal ground. Provided you are checking at the same horizontal level, you are starting and ending. Okay, now இப்போ total time எவ்வளோ? Total time of flight. Very good Stanley, super யா, கலக்குற நீ. இப்போ நீங்க எல்லாரும் total time கண்டுபிடிக்கலாம். So what is total time of flight? Total time of flight is time of ascent plus time of descent. So that is 2v0 sin theta by g. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இது வந்து ரொம்ப 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 முக்கியம். எல்லாருக்கும் ஹாப்பியா? எல்லாருக்கும் சந்தோஷமா?
அடுத்ததுக்கு போலாமா? Did you guys enjoy it? Yes. Okay, so are you guys clear? So இப்போ I can find range. Range எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பாப்போம். Range வந்து horizontal distance covered in the entire motion. Okay, range வந்து என்னது? Horizontal distance covered in the entire motion. So horizontal distance na I will use this one, right? I will use displacement along x direction. So displacement along x direction என்னது? It is v naught cos theta. Now வந்து I want to find for the entire motion. Entire motion na என்னது? Total time. Total time எவ்வளோ? இப்போதானே கண்டுபிடிச்சோம். 2 v naught sin theta by g. Sir, super sir. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. So v naught square by g 2 cos theta sin theta வந்து sin 2 theta. So this is the formula for range. This is the formula for range. So range வந்து என்னது? v naught square initial velocity square by g into sin 2 theta. Got it? Are you all clear? Displacement எல்லாம் ஒண்ணுதான் கஸ்தூரி. ஏன்னா anyway நம்ம x direction தான் பார்க்கறோம். Anyway நம்ம x direction தான் பார்க்கறோம். So displacement is same what I did now. Okay? ஹாப்பியா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சூப்பர் யா, ரொம்ப ஹாப்பி. So இப்போ ரேஞ்ச்ல வந்து ஒரு சூப்பர் கேள்வி கேட்கலாம். So range formula வந்து v naught square by g sin 2 theta. So they'll ask you for a given velocity and gravity is anyway constant. For a given initial velocity, they'll ask you when will you have maximum range? Maximum range எப்போ? When sin 2 theta is 1. Maximum range எப்போ? sin 2 theta ஓட maximum value எவ்வளோ? 1. range எப்போ அதிகமா இருக்கும்? range எப்போ அதிகமா இருக்கும்னா இது ரொம்ப அதிகமா இருக்கணும். sin theta ஓட maximum value எவ்வளோ? 1. அது எப்போ வரும்? when 2 theta is 90 degree. So when 2 theta is 90 na theta should be 45 degree. புரியுதா? சூப்பரா? ஏன்? ஏனா sin எப்போ 1 வரும்? sin will become 1 when the inside quantity, when the angle is 90 degree. So theta should be 45. So அதனால தான் நீ யோசித்து பாரு, நீ நிஜத்திலே ஒரு பாலை வந்து 45 டிகிரி ஆங்கிள் போட்டாதான் ரொம்ப தூரம் போகும். பாத்திருக்கியா? நீ ரொம்ப மேலே போட்டினா தூரம் போகாது, ரொம்ப கீழே போட்டினா தூரம் போகாது. தூரம் எப்போ போகும்? தூரம் எப்போ போகும்னா ஒரு 45 ஆங்கிள் போட்டினா தான். Have you observed in your real life? Correct, no? When you throw at an angle of 45, that's when it will travel very far. Have you experienced that? When we throw a stone into water or when we throw a ball, that happens, right? So that's how it works. Got it? Okay, so pasangla அடுத்தது போலாமா? Shall we all move forward? PSG நல்ல காலேஜா சார்? PSG ரொம்ப நல்ல காலேஜா? கோயம்புத்தூர், very good college. Okay, so இப்போ நம்ம அடுத்தது போலாம். So இதான் magnitude of velocity. So magnitude of velocity எப்படி கண்டுபிடிப்ப? Magnitude of velocity is vx square plus vy square. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் angle with horizontal. ஸோ ஏன்னா velocity கேட்டாங்கன்னா பசங்களா tell me what is the velocity அப்படின்னு கேட்டா you should tell magnitude as well as direction. சரியா? நான் வந்து பசங்களா velocity சொல்லுங்கயா, இப்போ velocity சொல்லுங்கயா, இந்த நேரத்தில் velocity சொல்லுங்கயா, இந்த டைம்க்கு velocity சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டனா நீ வந்து magnitude சொல்லணும், directionும் சொல்லணும். ஸோ magnitude வந்து என்னது? vx square plus vy square ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். ஓகேவா? அண்ட் டைரக்ஷன் வந்து எப்படி? theta is equal to tan inverse of vy by vx and this theta is with respect to the horizontal. This theta is with respect to the horizontal.
Okay, don't forget that. So இந்த தீட்டாவும் வேற, ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த தீட்டா வேற, இந்த தீட்டா நாட் வேற. தீட்டா நாட் வந்து இனிஷியல் ஆங்கிள், ஆனா போக போக ஆங்கிள் மாறும். This is theta naught, which is the initial angle, but this angle is different. This is changing. This is instantaneous angle. Okay. Topper, என்னையா உன் டவுட் என்னையா சொல்லியா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுங்க சார். I will try. ஓகே, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சிருக்கேன், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதை முடிச்சுட்டு I thought I'll teach periodic table, அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி மெதுவாக நான் டீச் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. எல்லா சாப்டரையும் நம்ம முடிக்கலாம் அட்லீஸ்ட் பை ஜனவரி ஆர் ஃபெப்ரவரி. ஓகே, வெரி குட். ஹாரிசான்டல் ஸ்பெல்லிங் தப்பா எங்கேயா கொடுத்துருக்காங்க? நான் எழுதவே இல்லை ஹாரிசான்டல். ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க, விடுங்க. மேட்டர் புரிஞ்சா பாரு, அவ்வளோதான். ஓ, ஹாரிசான்டல் ஹாரிடான்டல்னு போட்டுருங்க. ஓகே, ஹாரிசான்டல். ஓகே, சந்தோஷமா? ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போலாமா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இதான் த பாரபோலாவோட ஈக்குவேஷன். ஓகே, இதான் பாரபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ ஹவு டு யூ கெட் திஸ் ஈக்குவேஷன்னா, யூ கெட் இட் பை சப்ஸ்டிடியூட்டிங் டைம். ஓகேவா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, now also wrong. ஓகே, horizontal ஸ்பெல்லிங் நான் ரொம்ப தப்பு விட்டுறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் தப்பாயா? I wrote HORIZO and horizontal correct only, no? ஆலன் கரெக்டாக தான் எழுதிருக்கேன். ஏன் என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் மார்க் வச்சுருவீங்க போல. ஓகே, ஸோ பசங்களா, இப்போ அந்த ட்ரெஜெக்ட்ரி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் பசங்களுக்கும் ஜேஇ பசங்களுக்கும் ட்ரெஜெக்ட்ரி இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ட்ரெஜெக்ட்ரி தான் நான் வந்து டிரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நல்லா கவனிங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு we know that y displacement வந்து it is equal to v0 sin theta t minus half gt square. கரெக்டா? v0 sin theta t minus half gt square. அப்புறம் x ஓட டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து v0 cos theta into t. இதான் x ஓட டிஸ்பிளேஸ்மென்ட், இதான் y ஓட டிஸ்பிளேஸ்மென்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன், டைமை வந்து இங்கேருந்து எடுத்து எழுத போறேன். டைம் வந்து என்னது? x divided by v0 cos theta. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் இன் x தான் நான் x ன்னு எழுதிக்கிறேன், டிஸ்பிளேஸ்மென்ட் இன் y தான் நான் y ன்னு எழுதிக்கிறேன். ஸோ y is equal to v0 sin theta into டைம் எவ்வளோ? x by v0 cos theta minus half g time square. So it is x square by v0 square cos square theta. So v0 cancel. I'll have what? Y is equal to x sin theta by cos theta வந்து tan theta. So x tan theta minus what will I get? Half g x square by v0 square cos square theta. So this is the trajectory of your parabola, the path which the projectile traces in x and y. Okay, okay. So I know the spelling of horizontal, but I wrote it wrong. Okay, that's okay, that's all right, that's allowed. நான் ஸ்பெல்லிங் தப்பாவே எழுதிருந்தா அப்போ கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் எனிவே, ஓகே. So guys, are you all happy with this? So இதுதான் நம்ம பார்ட்டிகளோட trajectory. I hope you guys liked it. Now we shall move forward. Great. அவ்வளோதாயா, இதாயா நான் டிரைவ் பண்ணது. I hope you guys got it. So இதுதான் the equation of parabola. So whenever you have a quadratic in x, whenever you have y as a quadratic in x, இப்போ y பார்த்தீங்கன்னா it is written as a quadratic in x, then it is a parabola. The shape of this curve is called as a parabola. Okay,
ஸோ இதுக்கு பேர் தான் trajectory of a projectile. Trajectory of a projectile. Okay, so it's a very important question. Usually in competitive exams you can make a note of it. Okay, done. சந்தோஷமா பசங்களா? ஹாப்பியா? எல்லாரும் ஹாப்பி தானே? ஸோ இப்போ வந்து இந்த trajectory வந்து it is with respect to starting point as origin. So starting point வந்து 0,0 எடுத்தீங்கன்னா then this is the equation of the curve. So இங்க x 0 ன்னு போட்டு பாரு. If you put x as 0, you will get y as 0. That's the starting point. Okay, இப்போ புரியுதா? So any x and y which satisfies this equation will lie on this curve. இந்த ஈக்குவேஷனை satisfy பண்ற மாதிரி x and y கண்டுபிடிச்சினா இந்த curveல தான் it will lie. அதுக்கு பேர் தான் point lying on the trajectory ன்னு சொல்லுவாங்க. சரியா? Thank you Karthikeyan, I'm glad you liked the gif. So this is how it goes. பாத்தியா? Vx அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்கு. V இதுதான் velocity total vector. Vx பாரு மாறவே இல்லை. Vx அப்படியே தான் இருக்கும். ஏன்? ஏன்னா x velocity மாறாது. x velocity என்னைக்குமே மாறாது in a projectile. சரியா? How to tell direction? Moses, right side na positive, கீழனா negative, மேலனா positive, left side na negative. அவ்வளவுதான். Okay? Very good. So that's about it பசங்களா. I think இன்னைக்கு we'll probably stop with this. நம்ம மற்றதெல்லாம் we'll continue in the next class. நான் இன்னும் ஒரு லெக்சர் கொண்டு வரேன், part 3, where we'll discuss problems based on this and we'll also solve circular motion. சரியா? So இன்னைக்கு I think whatever we studied till here is good enough. Okay? பசங்களா, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல physics and maths and biology தமிழ் கோர்ஸ் நடக்குது. அப்படி இஷ்டப்பட்டீங்கன்னா மறக்காம செக் பண்ணுங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க எல்லாருக்கும். ஓகே, ஸோ இதாயா நம்மளோட செஷன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் இருக்கும், அப்புறம் நம்ம தமிழ் கோர்ஸ்லாம் இருக்கும். தமிழ் மேத்ஸ் கோர்ஸ் நான் எடுக்கிறேன், ஃபிசிக்ஸ் கோர்ஸ் கார்த்திக் சார் எடுக்கிறாரு, பயாலஜி கோர்ஸ் அஷிமா மேம் எடுக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் இஷ்டப்பட்டா சேரலாம். நீட் ட்ராப்பர்ஸ் பேட்ச், அதாவது அடுத்த வருஷம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ட்ராப்பர்ஸ் பேட்ச் கூட ஜாயின் பண்ணலாம். அதில் டைரெக்டாக 25% ஆஃபர் உங்களுக்கு. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா டெலிகிராம் சேனலில் தான் நான் வந்து எல்லா பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் டூ தேட். சார் எப்போ சார் பார்ட் 3? நவனிதா, பார்ட் 3 வந்து அடுத்த வாரம் மண்டே இல்லைனா டியூஸ்டே. ஓகேவா? நான் வந்து கண்டிப்பாக இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் பி தேர், பி ரெகுலர் டு ஆர் சேனல். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா செஷனும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எந்த செஷனுமே சும்மா ஓவராக கதை அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். இந்த செஷன் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, ஹாப்பியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர் பசங்களா. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, ஹாப்பியாக இருங்க அண்ட் ஒர்க் ஹார்ட். ஏன்னா ஹார்ட் ஒர்க்கு சப்ஸ்டியூட் எதுவுமே இல்லை. சரியா? வெரி குட். Love you all. Take care guys. See you in the next one. Bye bye.